ஒரு விஷயம் தான். எதுவுமே வந்து ரியாலிட்டி கிடையாது. இதெல்லாம் யூனிவர்சல் அப்ளிகேஷன்ஸ். இதெல்லாம் வந்து யூனிவர்சல் அப்ளிகேஷன். உலகம் பூரா இதை ஃபாலோ பண்றாங்க, நம்மளும் ஃபாலோ பண்றோம். ஸோ லூக்கா பாசியோலி வந்து அவர் சொல்லிட்டு போயிட்டார், டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஆஃப் அக்கௌண்டிங் இது பண்ணுங்க, இதுதான் மீனிங்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டார். ஸோ அப்ப அக்கௌண்டிங் ப்ரொஃபஷன் வந்து எப்படி வந்து ஒரு இன்ஜினியரிங் ப்ரொஃபஷனை மதிக்கிறோமோ அந்த மாதிரி அக்கௌண்டிங் ப்ரொஃபஷனை எல்லாரும் ரெஸ்பெக்ட் பண்ணணும். அப்படின்னா யூ ஹேவ் டு ஃபாலோ திஸ். இதெல்லாம் வந்து டாக்டரின்ஸ். அதாவது அப்படின்னு என்ன அர்த்தம்? பிஹெச்டி முடிச்சு டாக்டரேட் முடிச்சு அவங்க எல்லாம் ரிசர்ச் பண்ணி நம்மளுக்கு சொன்ன விஷயம். அப்ப இதெல்லாம் வந்து அக்கௌண்டிங் கான்செப்ட், பிரின்சிபல், கன்வென்ஷன் எல்லாமே என்னன்னா யூனிவர்சல் அசம்ஷன்ஸ், யூனிவர்சல் அப்ளிகேஷன்ஸ், அவ்வளவுதான். எதுவுமே வந்து சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணது கிடையாது. அவங்க சொல்றதை நம்ம ஃபாலோ பண்றோம். அசம்ஷன் தான். இந்த அசம்ஷன் வந்து ரிபூட்டபிள். சில அசம்ஷன்ஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம், பிரேக் பண்ணிக்கலாம். சில அசம்ஷன்ஸை பிரேக் பண்ண முடியாது. ஸோ இதுதான் அக்கௌண்டிங் கான்செப்ட். அப்ப கான்செப்ட்ங்கிறது எனக்கு ஜஸ்ட் அன் அசம்ஷன், அவ்வளவுதான். அதான் அதனாலதான் நான் சொல்லுவேன், நீ எந்த சம் போட்டாலும் எல்லா சம்மே கரெக்ட் தான். ஏன்னா உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல உன்னோட அசம்ஷன்ல இது வந்து டெபிட்ல தான் போகணும் நீ நினைச்சு போடுவேன். ஸோ அப்ப கரெக்ட். ஆனா கோல்டன் ரூல்ஸை பிரேக் பண்ணி அதை பண்ணீங்கன்னா அதை வந்து ஏத்துக்க மாட்டேன். when you break golden rules அப்படின்னா அது வந்து நாட் அக்செப்டபிள். அப்ப பிரிட்டிஷ் அப்ரோச் அல்லது டபுள் என்ட்ரி சிஸ்டம் அப்படின்னா கோல்டன் ரூல்ஸ் மூணுமே சேர்ந்தா. லிசன் வெரி கேர்ஃபுல்லி. கோல்டன் ரூல்ஸ்னால ஒண்ணுதான், அப்படி இல்லைன்னா பிரிட்டிஷ் அப்ரோச் சொன்னாலும் ஒண்ணுதான், அப்படி இல்லைன்னா டபுள் என்ட்ரி சிஸ்டம்னாலும் ஒண்ணுதான், அப்படி இல்லைன்னா ட்ரெடிஷனல் அப்ரோச்னாலும் ஒண்ணுதான். எல்லாமே ஒண்ணு, ஒரே விஷயம் தான். வார்த்தைகள் மட்டும்தான் வேற. கோல்டன் ரூல்ஸ்னாலும் பர்சனல் ரியல் நாமினல் தான், பிரிட்டிஷ் அப்ரோச்னாலும் பர்சனல் ரியல் நாமினல் தான், டபுள் என்ட்ரி சிஸ்டம்னாலும் பர்சனல் ரியல் நாமினல், ட்ரெடிஷனல்னாலும் பர்சனல் ரியல் நாமினல். There is another approach, American approach. There is another approach, American approach, nothing but accounting equation approach. Accounting equation approach. அதுக்கு இன்னொரு வார்த்தை கூட இருக்கு, மாடர்ன் அப்ரோச். அதுக்கு இன்னொரு வார்த்தை என்னது, மாடர்ன் அப்ரோச். சோ எப்படி சொன்னாலுமே ஒண்ணுதான். சோ அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் அப்ரோச் உனக்கு என்னன்னு தெரியும். சோ அப்ப இன்க்ரீஸ் இன் அசெட்ஸ் ஆர் டெபிட்ஸ், டிக்ரீஸ் இன் அசெட்ஸ் ஆர் கிரெடிட்ஸ், அவ்வளவுதான். சோ அசெட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அசெட், அதே மாதிரி இன்க்ரீஸ் இன் லைபிலிட்டிஸ் ஆர் கிரெடிட்ஸ், டிக்ரீஸ் இன் லைபிலிட்டிஸ் ஆர் டெபிட்ஸ். சோ லைக் தட் எக்ஸ்பென்சஸ்க்கு இதே மாதிரி போடுவோம், இதே மாதிரி இன்கம் போடுவோம், இதே மாதிரி கேபிட்டல் போட்டுருவோம். சோ தயவு செஞ்சு வார்த்தைகள் மாறி இருக்கிறதுனால கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். எவ்ரி திங் ஸ்பீக்ஸ் அபவுட் சேம் திங். இப்ப கோல்டன் ரூல்ஸ்னாலும் பிரிட்டிஷ் அப்ரோச்னாலும் டபுள் என்ட்ரி சிஸ்டம்னாலும் ட்ரெடிஷனல் சிஸ்டம் ஆஃப் அக்கௌண்டிங் எவ்ரி திங் பிகம் சேம். அதே மாதிரி தான் அமெரிக்கன் அப்ரோச்னாலும் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் அப்ரோச்னாலும் மாடர்ன் அப்ரோச்னாலும் எவ்ரி திங் வில் பிகம் சேம். So don't get confused with these things. Okay va? So everything is under an assumption. So appa nee podra entire accounting based upon assumptions da. So be clear with that first. So accounting can't, listen here. You are a proprietor and giving you 5 copies of accounting letter to 5 accountants. Ipa Surya Academy irukku. Surya Academy oda இந்த வருஷம் எவ்வளவு ஸ்டூடண்ட்ஸ் அட்மிட்டட், என்னென்ன எக்ஸ்பென்சஸ் பண்ணோம், எவ்வளவு சாஃப்ட்வேர்ஸ் வாங்கணும், எவ்வளவு எல்லாமே நம்ம ஒரு அக்கௌண்டிங் வந்து ஒரு டேட்டா எடுத்து ஒரு டேட்டாவை வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த வருஷம் பூரா நடந்தது. இதை நம்ம என்ன பண்றோம், ஒரு 5 அக்கௌண்டன்ட் கூப்பிட்டு 5 அக்கௌண்டன்ட் கையில கொடுக்குறோம். ப்ளீஸ் ப்ரிப்பேர் அக்கௌண்ட்ஸ் ஃபார் த சூரிய அகாடமி ஃபார் த இயர் ended 31st March 2020 கொடுக்குறோம். ஸோ 5 அக்கௌண்டன்ட்டுமே கம்ஸ் வித் டிஃபரெண்ட் ப்ராஃபிட்ஸ். 5 பேருமே they came with different profit. You are asking them to prepare the finance statement and also asking them to find out profits of the business for the year. நீ என்ன பண்ற, சேம் செட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், சேம் டிரான்சாக்ஷன் 5 பேருக்கு கூப்பிட்டு 5 பேர்கிட்ட கொடுத்து ப்ரிப்பேர் அக்கௌண்ட்ஸ் சொல்லிடுறேன். சோ 5 பேர் என்ன பண்ற, ப்ரிப்பேர் பண்ணிட்டு வர. லிசன், ஆஃப்டர் ஃபியூ டேஸ் they are ready with finance statements and all the 5 accountants calculated different amount of profits. That do profits vary with very wide margin among them. ஒருத்தன் இதை கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருங்கிறான், ஒருத்தன் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சருங்கிறான், ஒருத்தன் இதை கேபிட்டல் லாஸ்ங்கிறான், ஒருத்தர் ரெவன்யூ, ஒருத்தர் கேபிட்டல் ப்ராஃபிட்ங்கிறான். சோ எல்லாமே என்னது, அசம்ஷன் பேஸ் பண்ணது. அப்ப அவனுக்கு எப்படி அக்கௌண்ட்ஸ் டீச் பண்ணாங்களோ அதை பேஸ் பண்ணி அவன் அக்கௌண்டிங் போடுவான். சோ நம்ம எப்படி அக்கௌண்டிங் டீச் பண்றோம் அதை பேஸ் பண்ணி யூ ஆர் கோயிங் டு பிரிப்பேர் an accounts. அப்ப 5 அக்கௌண்டன்ட்டுமே 5 ப்ராஃபிட் பண்றான். எஸ், இன் such a situation. அப்ப ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் வந்து ஒரு அக்கௌண்டிங் ப்ரொஃபஷனை பார்த்தா என்ன நினைப்பான், இந்த மாதிரி 5 அக்கௌண்ட் 5 ப்ராஃபிட் வந்து உட்காந்துருக்கான். அப்ப ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் வந்து அக்கௌண்டிங் ஸ்டூடெண்ட் பார்த்து என்ன நினைப்பான், வாட் வுட் லீவ் யூ அபவுட் அக்கௌண்டிங் ப்ரொஃபஷன். சோ ஒரு இப்படி ஒரு ப்ரொஃபஷனா அப்படிங்கிற மாதிரி நம்மளை பத்தி நினைச்சிருவான். சோ இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும். அவன் பண்றது எல்லாமே கரெக்ட் தான், 5 அக்கௌண்ட் போடுறது கரெக்ட் தான். ஆனா நம்ம இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், யூ ஹேவ் டு ஃபாலோ அக்கௌண்டிங் கான்செப்ட், யூ ஹேவ் டு ஃபாலோ அக்கௌண்டிங் பிரின்சிபல் அண்ட் யூ ஹேவ் டு ஃபாலோ அக்கௌண்டிங் கன்வென்ஷன்ஸ். இதை ஃபாலோ பண்ணியா. இதுக்காக இதை அவாய்ட் பண்றதுக்காக வந்ததுதான் அக்கௌண்டிங் கான்செப்ட். Part 4, to avoid this generally accepted set of rules have been developed.
This generally accepted set of rules provides unity of understanding and unity of approach in the practice of accounting and also in better preparation and presentation of finance statements. So, you are given with a gap. Gap என்னது generally accepted accounting procedures அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஸோ எல்லாருமே யாரெல்லாம் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்றீங்களோ அவங்கள இதை ஃபாலோ பண்ணி தான் ப்ரிப்பேர் பண்ணணும். அப்ப என்ன இருக்கும்? யூனிட்டி இருக்கும். எல்லாருமே இதை ஃபாலோ பண்ண என்ன அர்த்தம்? எல்லாம் யூனிட்டா இருப்பாங்க. அதே மாதிரி எல்லா அக்கௌண்ட்ஸ் எப்படி இருக்கும்? ஒரே மாதிரி பிஎன்எல்னா டெபிட்ல தான் போடணும், கிரெடிட்ல தான் போடணும். கம்பெனிஸ்னா ஷெட்யூல் 3னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது எல்லாமே எப்படி இருக்கும்? எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும், யூனிட்டியா இருக்கும் இல்லையா? சோ அப்ப அது மட்டும் இல்லாம கம்பேரிசன் பர்பஸ்க்கு ஹெல்ப் பண்ணும், அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ அதுக்காக நம்ம என்ன பண்றோம்? அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ், அக்கௌண்டிங் கன்வென்ஷன்ஸ், அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் we are adopting. So listen, accounting is the language of the business. அப்ப பிசினஸோட லாங்குவேஜ் நம்ம என்ன சொல்றோம்? அக்கௌண்டிங். Financial statements are prepared by the accountant to communicate financial information to the various stakeholders for decision making. நீ கொடுக்கக்கூடிய ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் ஆனது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட், கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ், ஷெட்யூல்ஸ் அண்ட் நோட்ஸ், ஃபார்ம் பார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், தென் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்ச் இன் ஈக்விட்டி. இந்த மாதிரி சில ஆஸ்பெக்ட்ஸ் வந்து ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல உள்ள இன்ஃபியூஸ் பண்ணிருக்கோம். சோ அதை நம்ம கொடுக்கும்போது அப்ப நீ நினைச்சுப்ப அந்த ஃபினான்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து உன்னோட கம்பெனிக்கு நீ வந்து ப்ரிப்பேர் பண்றதுன்னு. பட் உன் கம்பெனி ஷேர்ஸ் வாங்கலாமா வேண்டாமா? உன் கம்பெனில டெபாசிட்ஸ் பண்ணலாமா வேண்டாமா? உன் கம்பெனியோட டிமெஞ்சர்ஸ் வாங்கலாமா வேண்டாமா? உன் கம்பெனிக்கு லோன் கொடுக்கலாமா வேண்டாமா? உன் கம்பெனிக்கு கூட்ஸ் சப்ளை பண்ணலாமா வேண்டாமா? உன் கம்பெனியோட ப்ராடக்ட்டை வாங்கலாமா வேண்டாமா? உன் கம்பெனில எம்ப்ளாய்மெண்ட்ல கன்டினியூ பண்ணலாமா வேண்டாமா? இது எல்லாமே எதை பேஸ் பண்ணிருக்கோம்? நீ ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பேஸ் பண்ணிருக்கோம். அப்ப நீ ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கோல்டன் ரூல்ஸ், தென் வந்து அக்கௌண்டிங் கான்செப்ட், கன்வென்ஷன், பிரின்சிபல் இதெல்லாம் அடாப்ட் பண்ணி பண்ணும்போது மட்டும்தான் கிளாரிட்டியான ஒரு ரிப்ளை வந்து கொடுக்க முடியும். ஸோ அதனால ஃபினான்ஸ் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது நீ வந்து முடிஞ்ச வரைக்கும் இது எல்லாத்தையும் அடாப்ட் பண்ணு. அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸை ஃபாலோ பண்ணு, பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்ணு, கன்வென்ஷன்ஸை ஃபாலோ பண்ணு. ஸோ ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் should be prepared on uniform basis. எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். ஆல்சோ there should be consistency in the period of time in preparation of the finance statements. அப்ப நீ ஃபாலோ பண்ணக்கூடிய இயர் 6 மாசம்னா 6 மாசத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டாரு. 1 இயரா சார் ஏப்ரல் டு மார்ச் ஃபாலோ பண்ணேன், ஏப்ரல் டு மார்ச் ஃபினான்சியல் சார் கேலண்டர் இயர் ஃபாலோ பண்றேன், தாராளமா கேலண்டர் இயர் ஃபாலோ பண்ணும். ஆனா ஒன்ஸ் ஒரு பீரியட் அடாப்ட் பண்ணீங்கன்னா ஒரு வருஷம்னா அந்த 1 இயர் ரெகுலரா 1 இயர் ஒன்ஸ் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிரு. சார் 6 months ஒன்ஸ் சார், அப்ப ரெகுலரா 6 months ஒன்ஸ். சோ கன்சிஸ்டன்சி வேணும். கன்சிஸ்டன்சி ரெகுலரா ஒரு விஷயத்தை திரும்பி திரும்பி பண்ணும். இதுதான் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல சக்சஸ்ஃபுல்லி சொல்றேன். ஒரு நாள் டெஸ்ட் எழுதிட்டு விட்டுறாது. கன்சிஸ்டன்சி கிடையாது. ரெகுலரா படி, ரெகுலரா டெஸ்ட் எழுது, ரெகுலரா உன்னை எக்யூப் பண்ணிக்கும். ஒரே விஷயம் நீ சக்சஸ் பண்ணணும்னா ஒரே விஷயம், சார் 2000 மணி நேரம் படிச்ச சார் 2000 டைம், அதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகாது சார். கன்சிஸ்டன்டா நீ என்ன பண்ண? டெய்லியும் 6 hours படிச்சேன் சார், 2 hours டெஸ்ட் எழுதுனா சார், இன்னைக்கே எழுதி வச்சுக்கோ, சக்சஸ் கேரண்டி. ஒன்லி திங் டெஸ்ட், practice makes man perfect. Please follow. Next, if every accountant starts following his own norms and notions for accounting of different items, then there will be utter confusion. இப்ப நான் ஒரு மாதிரி ட்ரீட் பண்றேன், நீ ஒரு மாதிரி ட்ரீட் பண்ற, தென் நம்ம சவுந்தர் ஒரு மாதிரியும், கீர்த்திவாசன் ஒரு மாதிரியும், அஸ்வினி ஒரு மாதிரியும், ஜெயாகாஷ் ஒரு மாதிரியும், தினேஷ் ஒரு மாதிரியும் ஃபாலோ பண்றோம். தென் அபினியா, பிரியதர்ஷினி, வாட் எவர் இட் மே பி, தென் திவ்யதர்ஷினி, நந்திதா, ஸ்ரீஜா, ஸ்ரீனிஜா, எவ்ரிஒன் ஃபாலோஸ் their own set of accounting. அப்படின்னா எப்படி இருக்கும்? மத்த ப்ரொஃபஷனலா நம்மளை பார்க்கும்போது ஒரு அட்டர் கன்ஃபியூஷன் மட்டும்தான் மிச்சம். அப்ப இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? இந்த லூப் ஹோல்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணி வெளியே வரணும். ஸோ டு அவாய்ட் கன்ஃபியூஷன், டு அச்சீவ் யூனிஃபார்மிட்டி, அக்கௌண்டிங் ப்ராசஸ் இஸ் அப்ளைட் வித் கேப். அப்ப கன்ஃபியூஷன் அவாய்ட் பண்ணி யூனிஃபார்மிட்டி எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணும். அண்ட் அக்கௌண்டிங் ப்ராசஸ் வந்து நம்ம என்ன பண்றோம்? ஜெனரலி அக்செப்டட் அக்கௌண்டிங் பிரின்சிபல் வந்து நம்ம the term gaps are used to describe the rules developed for the preparation of finance statements. So gap என்னது? இதெல்லாம் certain rules இதை நீங்க ஃபாலோ பண்ணி தான் அக்கௌண்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் நம்ம சொல்லுவோம். Then gaps are called as accounting concepts. Listen here, gapனா என்ன? Generally accepted accounting principles என்னது? Accounting concept, accounting convention, accounting postulates, accounting principles. இது எல்லாத்தையும் சேர்த்து சொன்னோம்னா அதுக்கு பேர் என்னது? Gap. Generally accepted accounting principles. Listen, gaps are the backbone of the accounting information system, without which the whole system cannot even stand directly. அப்ப generally accepted accounting principles இல்லைன்னா இன்னைக்கு வந்து அக்கௌண்ட்ஸே இல்லை. கன்ஃபியூஷன் தவிர்த்து வேற எதுவுமே மிஞ்சாது. அப்ப டு அவாய்ட் கன்ஃபியூஷன், டு ஃபாலோ தி யூனிஃபார்மிட்டி, டு பிரசன்ட் இன் அ கன்சிஸ்டன்ட் மேனர், யூ ஹேவ் டு ப்ரிப்பேர் அக்கௌண்ட்ஸ் பை யூசிங் கேப். அக்கௌண்டிங் கான்செப்ட், அக்கௌண்டிங் கன்வென்ஷன், அக்கௌண்டிங் போஸ்ட்லேட், அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் யூ ஹேவ் டு ப்ரிப்பேர் அக்கௌண்ட்ஸ். These principles are the ground rules, basic rules. Ground என்னது? பேசிக் ரூல்ஸ். ஒரு பில்டிங் கட்டணும்னா பேஸ்மெண்ட்டா போடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி இதெல்லாம் என்னது? பேசிக் ரூல்ஸ்.
which define the parameters and constraint within which the accounting reports are generated. அப்ப இதை பேஸ் பண்ணி தான் யூஆர் ப்ரிப்பேரிங் அக்கௌண்டிங் ரிப்போர்ட். ஸோ அப்ப இதுல என்ன சொல்றோம், கன்சிஸ்டன்சி, அக்ரூயல், கன்சர்வேட்டிசம், ப்ரூடன்ஸ், எல்லாமே எல்லாம் இதுல இருந்து தான் வருது, எல்லாம் இதுக்குள்ள தான் நம்ம வித்ரா பண்றோம். தென் these conceptual frameworks, gaps and accounting standards are considered in the theory base of accounting. இதை நம்ம என்ன சொல்றோம், தியரி. ஏன்னா ஃபர்ஸ்ட் யூனிட்டோட ஹெட்டிங் என்னது, சாப்டரோட ஹெட்டிங் தியரி பேஸ் ஆஃப் அக்கௌண்டிங். ஸோ அப்ப இதெல்லாம் தியரி பேஸ் ஆஃப் அக்கௌண்டிங்ல நம்ம கன்சிடர் பண்ணோம். அதனால இந்த யூனிட்ல வந்து நம்ம வந்து உள்ள கொண்டு வந்து வச்சிருக்கோம். நெக்ஸ்ட், அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ். லிசன், நான் ஆல்ரெடி ஐ டோல்ட் தட் என்டையர் அக்கௌண்டிங் இஸ் அசம்ப்ஷன் சொல்றேன். அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ் டிஃபைன், லிசன் ஹியர், அசம்ப்ஷன்ஸ். ஃபுல்லா அசம்ப்ஷன் தான். ஆன் தி பேசிஸ் ஆஃப் which finance statement of business entity are prepared. அப்ப இத பேஸ் பண்ணி தான் we are preparing என்ன finance statement. இத பேஸ் பண்ணி finance statement prepare பண்றதுனால தான் நம்ம என்ன பண்றோம், கேப் வந்து ஃபாலோ பண்றோம். அப்ப என்டையர் அக்கௌண்டிங் என்னது, அசம்ப்ஷன் தான். ஏன், அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ் டிஃபைன்ஸ் தி அசம்ப்ஷன்ஸ். certain concepts are perceived அப்படின்னு அர்த்தம், புரிஞ்சுக்கிறாங்க, assumed. சோ அவங்களே யூகிச்சுக்கிறாங்க, then accepted. சோ யூனிவர்சலா அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க in accounting. to provide a unifying structure. அப்ப என்னது, எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும். then to provide internal logic to accounting process. அப்ப ஒரு விஷயம் பண்ணேன்னா அதுல என்ன ஒரு லாஜிக், நம்மளே சொல்லுவோம் இல்லையா, ஏன்னா லாஜிக்கே எல்லாம் பேசுற அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சோ அப்ப ஒரு லாஜிக், ஒரு விஷயம் பண்றோம்னா அந்த விஷயத்துல லாஜிக். இப்ப என்டையர் அக்கௌண்டிங் எதை பேஸ் பண்ணிருக்குன்னா அசம்ப்ஷன் பேஸ் பண்ணிருக்கு. அந்த அசம்ப்ஷன்ஸ் என்னன்னா கேப், அக்கௌண்டிங் கான்செப்ட், அக்கௌண்டிங் கன்வென்ஷன், அக்கௌண்டிங் போஸ்ட்லெட், அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ், இதெல்லாம் தான் அக்கௌண்ட்ஸ் இது வரைக்கும் சேவ் பண்ணிட்டு இருக்கு. இதெல்லாம் கிரவுண்ட் ரூல்ஸ், இதெல்லாம் பேசிக் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். இதை ஃபாலோ பண்ணி ப்ரிப்பேர் பண்ணும்போது தான் யூனிஃபார்மிட்டி இருக்கும் அக்கௌண்ட்ஸ்ல. ஸோ கைண்ட்லி ஃபாலோ திஸ், சரிங்களா. நெக்ஸ்ட், அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ். நெக்ஸ்ட், த வேர்ட் கான்செப்ட் மீன்ஸ் ஐடியா ஆர் நோஷன். கான்செப்ட் என்னது, உனக்கு என்ன தோணுதோ அதுதான் கான்செப்ட். நோஷன் ஒரு இல்லாத விஷயத்தை புரிஞ்சுக்கிறது. which has universal application. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். யூனிவர்சல் all over the world அதை ஃபாலோ பண்றாங்க, நம்மளும் ஃபாலோ பண்றோம். இப்ப யூனிவர்ஸுக்கே அதான் ரூல், அப்ப நம்மளுக்கு அதான். ஃபினான்சியல் டிரான்சாக்ஷன் ஆர் இன்டர்பிரட்டட் இன் லைட் ஆஃப் த கான்செப்ட்ஸ். அப்ப ஃபினான்ஸ் டிரான்சாக்ஷன் எதை பேஸ் பண்ணி நம்ம புரிஞ்சுக்கிறோம், அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம ஃபினான்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து புரிஞ்சுக்கிறோம். ஏன், அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணணும். அப்ப நீங்க ஃபினான்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை புரிஞ்சுக்கணும்னா யூ ஹேவ் டு லேர்ன் அக்கௌண்டிங் கான்செப்ட். Unlike physical science, accounting concepts are only the result of broad consensus. Consensus என்னது, ideas. So physical science prove பண்ண முடியும், இந்த கெமிக்கல் அந்த கெமிக்கலோட மிக்ஸ் ஆகுது, அப்ப இந்த கெமிக்கல் வருது, இந்த கலர் வந்து டிரான்ஸ்பரண்ட் ஆகுது. தென் பிசிக்ஸ், சோ லைட் எப்படி பான் ஆகுது, இதெல்லாம் வந்து பிராக்டிகலா ப்ரூவ் பண்ண முடியும். ஆனா அக்கௌண்ட்ஸ் பிராக்டிகலா ப்ரூவ் பண்ண முடியாது. சோ ஏன், இதெல்லாம் வந்து ஒரு பிராட், ஒரு பறந்து விரிஞ்ச ஒரு கன்சென்சஸ், ஒரு ஐடியாஸ் தான். அவ்வளவுதான். The accounting concepts lay the foundation on the basis of which accounting principles are formulated. அப்ப listen, எதை பேஸ் பண்ணி தான் அக்கௌண்டிங் பிரின்சிபல் இருக்கு, அக்கௌண்டிங் கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் அக்கௌண்டிங் பிரின்சிபல், அதை பேஸ் பண்ணி தான் நம்ம அக்கௌண்டிங் பிரின்சிபலையே கன்சிடர் பண்றோம். அப்ப அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ்ங்கிறது யூனிவர்சல் அசம்ப்ஷன்ஸ் அவ்வளவுதான். அப்ப அசம்ப்ஷன் பேஸ் பண்ணி we are creating a principle. அது ஜஸ்ட் நேஷனல் அசம்ப்ஷன் கிடையாது, அல்லது கண்ட்ரியோட அசம்ப்ஷனோ இல்லது ஒரு ஸ்டேட்டோட அசம்ப்ஷன் கிடையாது, யூனிவர்சல் அசம்ப்ஷன், all over the world following it. அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ். அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் ஆர் த பாடி ஆஃப் டாக்டரின்ஸ். அப்படின்னா யாரெல்லாம் டாக்டரேட் முடிச்சுட்டு அவங்க எல்லாம் அவங்க ப்ராஜெக்ட் தீசிஸ் சப்மிட் பண்ணாங்களோ அதான் பாடி ஆஃப் டாக்டரின்ஸ், காமன்லி அசோசியேட்டட் வித் தி தியரி அண்ட் ப்ரொசீஜர்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். சோ அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ்ங்கிறது தியரி அண்ட் ப்ரொசீஜர்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். இதை எது பேஸ் பண்ணிருக்கு, டாக்டரேட், அவங்க கொடுத்த பட்டம், அதை பேஸ் பண்ணி அவங்க என்னெல்லாம் ரிசர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணி கொடுத்தாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் இருக்கு. சர்விங் as an explanation of current practices and as a guide for selection of conventions of procedures where alternatives exist. அப்ப நிறைய ஆல்டர்னேட்டிவ் இருக்கும்போது நம்ம எதை ஃபாலோ பண்றோம். சோ இதெல்லாம் நம்ம என்ன சொல்றோம், அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் சொல்றோம். அப்ப அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ்ங்கிறது என்னது, சோ தியரிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ். இது எதை பேஸ் பண்ணிருக்கு, பாடி ஆஃப் டாக்டரின் பேஸ் பண்ணிருக்கு. தென் இட் எக்ஸ்பிளைன்ஸ் த கரண்ட் பிராக்டிசஸ், நம்ம என்னெல்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோங்கிறது அதான் என்ன பண்ணுது, எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குது. அண்ட் இட் ப்ரொவைட்ஸ் அஸ் a கைட், நம்மள கைடும் பண்ணுது. எதுக்கு, for the selection of conventions of the procedures where alternatives இருக்கு. ஆல்டர்னேட்டிவ் இருக்கும்போது அந்த ஆல்டர்னேட்டிவ் இருக்கும்போது நம்ம எதை ஃபாலோ பண்றது சொல்லுங்க. அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் மஸ்ட் சாட்டிஸ்ஃபை த ஃபாலோயிங் கண்டிஷன். என்னென்ன கண்டிஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும், அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் டு பி பேஸ்ட் ஆன் ரியல் அசம்ப்ஷன்ஸ். நீங்க எடுக்கக்கூடிய அசம்ப்ஷன் எப்படி இருக்கும், ரியலா இருக்கும், போகஸா இருக்கக்கூடாது, ரியல் அசம்ப்ஷன்ஸ். தென் அக்கௌண்டிங் பிரின்சிபல் மஸ்ட் பி சிம்பிள், அண்டர்ஸ்டாண்டபிள், எக்ஸ்பிளனேட்டரி. திஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப ரியல் அசம்ப்ஷன் பேஸ் பண்ணி இருக்கணும், சிம்பிளா இருக்கணும், அண்டர்ஸ்டாண்டபிள் இருக்கணும், எக்ஸ்பிளனேட்டரியா இருக்கணும். அப்ப நீ ஒரு விஷயம் சொல்றீங்கன்னா அதை உன்னால ப்ரூவ் பண்ண முடியும்.
தென் அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் மஸ்ட் பி ஃபாலோட் கன்சிஸ்டன்ட்லி. இந்த வருஷம் ஒரு அக்கௌண்டிங் பிரின்சிபல், அடுத்த வருஷம் ஒரு அக்கௌண்ட், அந்த மாதிரி எல்லாம் ஃபாலோ பண்ணுவோம். ஒன்ஸ் ஒன்னு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ப்ளீஸ் ஃபாலோ இட் கன்சிஸ்டன்ட்லி. அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் will be able to reflect future predictions. அப்ப ஃபியூச்சர்ல என்ன நடக்கும் அப்படிங்கறத இப்பவே நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி you have to prepare an accounts. அதுதான் அக்கௌண்டிங் பிரின்சிபல். then accounting principles will be informational to users. அப்ப நீ யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அக்கௌண்டிங் பிரின்சிபல் வந்து யூசர்ஸ் வந்து சில அவங்களுக்கு வேணுங்கிற இன்ஃபர்மேஷனை கொடுக்குற மாதிரி அது வந்து இருக்கு. சோ இது எல்லாமே பிரசன்ட் ஆயிருந்தா தான் நீ ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அக்கௌண்டிங் பிரின்சிபல், நீ கொடுக்கக்கூடிய அக்கௌண்டிங் பிரின்சிபல் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாவும் ஃபுல்ஃபில்டா இருக்கும். வேற ஃபர்ஸ்ட் அசம்ஷன்ஸ் இருக்கணும். ஏன்னா எல்லாமே அசம்ஷன் தானா, அது ரியலா இருக்கணும், சிம்பிளா இருக்கணும், அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கணும். தென் எக்ஸ்பிளனேட்டரி, நீ சொல்ல வர விஷயம் வந்து மற்றவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கணும். தென் கன்சிஸ்டன்ஸா ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணணும். தென் ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன்ஸ், அடுத்த வருஷம் இது நடக்க போகுது அப்படிங்கறத முன்கூட்டியே நமக்கு சொல்ற மாதிரி இருக்கணும். எப்படி வாரண்டி கேரண்டி அதெல்லாம், இந்த வருஷம் எவ்வளவு வாரண்டி நடந்திருக்கு அதை பேஸ் பண்ணி நம்ம அடுத்த வருஷம் எவ்வளவு ஆகும்னு நம்ம சொல்ல முடியும். பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி ஃபியூச்சர் ப்ரெடிக்ட் பண்றது. தென் நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன், நீ கொடுக்குற விஷயம் வந்து இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ற மாதிரி இருக்கும், சும்மா வெட்டியா போகஸான இன்ஃபர்மேஷனா இருக்கும். தென் அக்கௌண்டிங் கன்வென்ஷன்ஸ், அக்கௌண்டிங் கன்வென்ஷன்ஸ் எமர்ஜ் அமௌண்ட் ஆஃப் அக்கௌண்டிங் பிரின்சிபல். சோ லிசன், அக்கௌண்டிங் பிரின்சிபல் வந்து அக்கௌண்டிங் கான்செப்ட் பேஸ் பண்ணி இருக்கு. தென் அக்கௌண்டிங் கன்வென்ஷன்ஸ் வந்து எமர்ஜ் அமௌண்ட் ஆஃப் அக்கௌண்டிங் பிராக்டிசஸ் commonly known as accounting principles. அப்ப listen very carefully. அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம சொல்றோம், அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ். சோ இதை பேஸ் பண்ணி அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் வந்து ஃப்ரேம் பண்றோம். அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் வந்து நம்ம ஃப்ரேம் பண்றோம். இதை பேஸ் பண்ணி தென் அக்கௌண்டிங் கன்வென்ஷன்ஸ் வந்து ஃப்ரேம் பண்றோம். இதை பேஸ் பண்ணி அக்கௌண்டிங் அப்ப ஒண்ணு மேல ஒண்ணு பிலாங் பண்ணி இருக்கு. சோ ஒன்னோட ஒண்ணு நம்ம என்ன பண்ணிருக்கோம், பிலாங் பண்ணி இருக்கு. These accounting conventions are derived by the usage and practice. So இது எப்படி சார் கன்வென்ஷன்ஸ் நம்ம டெரைவ் பண்ணனும், த்ரூ யூசேஜ். சோ இதெல்லாம் யார் சார் அடாப்ட் பண்றாங்க, எல்லாரும் அடாப்ட் பண்றாங்க, எவ்ரிஒன் இஸ் அடாப்டிங். சோ அடாப்டட் பை வேரியஸ் ஆர்கனைசேஷன்ஸ் ஓவர் a period of time. ஏன்னா இது யுனிவர்சல் அப்ளிகேஷன், என்னது all over the world க்கு இதுதான் அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ். சோ அப்ப we have to follow it. The accounting bodies of the world may change. அக்கௌண்டிங் பாடி சொல்றோம்னா ICAI is a body. அதே மாதிரி யுஎஸ்ல வந்து CPA, AICPA is an accounting body. Then AAA is an accounting body. American Accounting Association is an accounting. அப்ப அவங்க என்ன பண்ணலாம், மே சேஞ்ச் எனி ஆஃப் த அக்கௌண்டிங் கன்வென்ஷன். அவங்க என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ண முடியும். எதுக்காக, எப்ப சார் சேஞ்ச், டு இம்ப்ரூவ் த குவாலிட்டி ஆஃப் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன். ஸோ அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் இன்னும் குவாலிட்டியா ப்ரொடியூஸ் பண்ணலாம்னா அந்த அக்கௌண்டிங் பாடிஸ் என்ன பண்ணலாம்னா இந்த அக்கௌண்டிங் கன்வென்ஷன் என்ன பண்ண முடியும், சேஞ்ச் பண்ண முடியும்னு சொன்னாங்க. ஸோ அக்கௌண்டிங் கன்வென்ஷன்ஸ் நீட் நாட் ஹேவ் யூனிவர்சல் அப்ளிகேஷன். ஸோ லிசன், நம்ம என்ன சொன்னோம், அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ் ஃபாலோ பண்ணும்போது இது யூனிவர்சல் அப்ளிகேஷன் இருக்கணும்னு சொன்னோம். இது என்ன இருக்கணும்னு சொன்னா யூனிவர்சல் அப்ளிகேஷன் இருக்கணும். ஆனா அக்கௌண்டிங் கன்வென்ஷனுக்கு நீட் நாட் ஹேவ் யூனிவர்சல் அப்ளிகேஷன், நீட் நாட் ஹேவ் யூனிவர்சல் அப்ளிகேஷன். அப்ப ஐசிஐ ஒரு கன்வென்ஷன் ஃபாலோ பண்ணுதுன்னா அதை வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணணும் அவசியம் கிடையாது. அதே மாதிரி அமெரிக்கன் அக்கௌண்டிங் அசோசியேஷன் ஒரு விஷயம், அதே மாதிரி அமெரிக்கன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சர்டிஃபிகேட் பப்ளிக் அக்கௌண்டன்ஸ் ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணா அது எல்லாரும் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் வந்து கிடையாது. சோ இது ஏன்னா அக்கௌண்டிங் கன்வென்ஷன்ங்கிறது யூனிவர்சல் அப்ளிகேஷன் கிடையாது, பட் அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ் அப்படிங்கிறது யூனிவர்சல் அப்ளிகேஷன். சோ லிசன் வெரி கேர்ஃபுல்லி. தென் நெக்ஸ்ட் அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ் பிரின்சிபல்ஸ் அண்ட் ஓவர்வியூ. சோ என்னென்ன கான்செப்ட் இருக்குன்னு சொல்லி, என்டிட்டி கான்செப்ட் ஆர் பிசினஸ் என்டிட்டி கான்செப்ட் நம்ம ஏற்கனவே பல தடவை சொல்லியாச்சு. மென்மேகம் மென்மேகோ. சோ பிசினஸ் கோயிங் ஆன் ஃபார் எவர் அப்படிங்கிறது கோயிங் கன்செப்ட் கான்செப்ட். இதை பேஸ் பண்ணி தான் என்டிட்டி கான்செப்ட் சொல்றோம். ஏன், சோ ஒன்ஸ் வந்து அந்த ஒரு பிசினஸ் கிரியேட் பண்ணோம்னா அது லீகல் என்டிட்டியா ஃப்ரேம் ஆயிடும். அது நம்ம எப்படி பார்ப்போம், நான் வேற நீ வேற, ஓனர் வேற பிசினஸ் வேற. நீ என்னதான் எனக்கு கேபிட்டல் கொடுத்து, என்னதான் எனக்கு உயிரை கொடுத்து, என்னதான் என்ன ப்ரொமோட் பண்ணி எனக்கு ஒரு பேரை வச்சு நீ கொண்டாந்து என்ன விட்டாலும் நான் வேற நீ வேற. நீ எனக்கு என் மேல வச்சிருக்க இன்வெஸ்ட் பண்ண கேபிட்டல் எல்லாமே நான் உனக்கு லோன் கொடுக்குற மாதிரி, சரியா? நீ என் மேல இன்வெஸ்ட் பண்ணிருக்க பாத்தியா, இப்ப சூர்யா அகாடமின்னு சொல்லி ஒரு அகாடமி ஓபன் பண்ணி அது மேல இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, ஒரு அரௌண்ட் 30 lakhs நீ இன்வெஸ்டட். அந்த 30 லட்சமா சூர்யா அகாடமி நம்மள எப்படிதான் பாக்குது, சூர்யா வேற சூர்யா அகாடமி வேற. சோ ஒரு அசெட் வாங்கினாலும் சரி, ஒரு லைபிலிட்டி இன்கர் பண்ணாலும் சரி, எல்லாமே யாரோட பேர்ல தான், சூர்யா அகாடமி பேர்ல தான் பண்ணணும், சூர்யா பேர்ல பண்ணக்கூடாது. நீ பிசினஸ்ல வர ஒரு கேஷ் எடுத்து செலவு பண்ணினா அது டிராயிங்ஸா மட்டும் தான் ட்ரீட் பண்ணுவேன். அது உன்னோட பணம் கிடையாது, அது யாரோட பணம், என்னோட பணம். சோ அதுதான் பிசினஸ் என்டிட்டி கான்செப்ட். சோ ஓனர் வேற பிசினஸ் வேறன்னு சொல்றதுதான் பிசினஸ் என்டிட்டி கான்செப்ட். அப்ப ஒரு அசெட் பர்ச்சேஸ் பண்ணாலும் ஒரு லைபிலிட்டி இன்கர் பண்ணாலும் யார் பேர்ல தான் பண்ணணும், பிசினஸோட பேர்ல தான் பண்ணணும். தட் இஸ் கால்ட் என்டிட்டி கான்செப்ட். என்டிட்டி கான்செப்ட்னால ஒண்ணுதான், பிசினஸ் என்டிட்டி கான்செப்ட்னால ஒண்ணுதான். லிசன் ஹியர்,
Entity concept said that business enterprise is separate identity apart from its owner. அவ்வளவுதான், இது ஒரு பாயிண்டே போதும். ஓனர் வேற பிசினஸ் வேற, அவ்வளவுதான் என்டிட்டி கான்செப்ட். என்னதான் நீ கேபிட்டல் கொடுத்து, என்னதான் எனக்கு பேரை வச்சு, என்னதான் எனக்கு உயிரை கொடுத்து, எனக்கு ஒரு ப்ரொமோஷன் வந்து எனக்கு ஒரு பிளேஸ் செட்டப் பண்ணி அதுல வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு பில்டிங் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பண்ணாலுமே நீ வேற நான் வேற. நான் இப்படிதான் பார்ப்பேன். பிசினஸ் சொல்லுது உன பார்த்து, என்னன்னு நீ எனக்கு லோன் கொடுத்துருக்க, உன் பணத்தை நான் உனக்கு திருப்பி தரணும், அவ்வளவுதான் என் வேலை. சோ நீயும் நானும் என்ன கிடையாது உனக்கு. that concept is called business entity concept. So accountants should treat a business as a distinct from its owner. Business வேற, owner வேற. Business transactions are recorded in the books of accounts and owner's transactions are recorded in his personal books of accounts. அப்ப சூர்யாவோட செலவு பூரா சூர்யாவோட புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல எழுதிக்கணும், போய் சூர்யா அகாடமியோட புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் எழுதிருக்கணும். So the practice of distinguishing the affairs of the business from the personal affairs of the owner originated only in the early days of double entry system of bookkeeping. அப்ப எப்ப இருந்தே அது வந்துச்சு, டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஆஃப் புக் கீப்பிங் கிரியேட் பண்றப்பவே பிசினஸ் வேற ஓனர் வேறங்கிற கான்செப்ட் வந்து அடாப்ட் பண்றேன். சோ மத்தெல்லாம் நீ படிச்சுக்கோ கீழே. அப்ப பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் என்னது, ஓனர் வேற பிசினஸ் வேறங்கிறதா பிசினஸ் என்டிட்டி கான்செப்ட். மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட், ஒரு டிரான்சாக்ஷன்ல மணி வேல்யூ இன்வால்வ் ஆயிருந்தா மட்டும் தான் அது அக்கௌண்டிங்ல ரெக்கார்ட் பண்ணுவோம். தட் கான்செப்ட் இஸ் கால்ட் மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட். இப்ப ராமு கேம் டு த அகாடமி, வெதர் எனி மணி வேல்யூ அட்டாச்ட் இட், நோ எக்கனாமிக் வேல்யூ நெட். அப்ப இது அக்கௌண்டிங்ல ரெக்கார்ட் பண்ண முடியாது. அப்படியே ரெக்கார்ட் பண்ணாலும் மீனிங்லெஸ், எதுக்குமே உதவாது. அப்ப டிரான்சாக்ஷன் மஸ்ட் பி டேக்கன் இன் தி புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்னா கண்டிப்பா அதுல இருக்கணும் மணி வேல்யூ வந்து அட்டாச். அதான் மணி மெஷர்மெண்ட். அப்ப எவ்வளவோ கான்செப்ட் இருக்கலாம், எவ்வளவோ பேஸ் ஆஃப் மெஷர்மெண்ட் இருக்கலாம், ஆனா மணி இஸ் த ஒன்லி பேசிஸ் ஆஃப் மெஷர்மெண்ட். தேர் ஆர் ஆர்டினல் ஸ்கேல், கார்டினல் ஸ்கேல், அதெல்லாம் யூனிட் 1ல இருக்கு. அதெல்லாம் நம்ம பார்க்கல. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது யூனிட் 3 பார்க்கணும். சோ ஆர்டினல் ஸ்கேல் ஆஃப் மெஷர்மெண்ட், கார்டினல் ஸ்கேல் ஆஃப் மெஷர்மெண்ட் எல்லாம் நிறைய சொல்றான். ஆனா எல்லாம் என்னதான் சொன்னாலுமே கடைசியில சொல்றான் மணி இஸ் த ஒன்லி ஸ்கேல் ஆஃப் மெஷர்மெண்ட். அக்கௌண்டிங்ல வரணும்னாவே மணி இஸ் த ஒன்லி ஸ்கேல் ஆஃப் மெஷர்மெண்ட். அப்ப மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட். So listen. As per this concept, transactions which can be measured in terms of money are allowed to be recorded in the books of accounts. அப்ப சார் அது மணில மெஷர் பண்ண முடியல சார், நான் புக்ஸ்ல எழுதவே மாட்டேன். I am unable to measure in the money, so don't write in the books. ஏன் மணி வேல்யூ இல்லையா, புக்ல எழுதி என்ன சாதிக்க போறேன். ஒரு பில்டிங் பர்ச்சேஸ் பண்றேன், பில்டிங் அக்கௌண்ட் டு கேஷ் அக்கௌண்ட் போடுறேன், எவ்வளவு பணம், வெறும் பில்டிங் டு கேஷ் போட்டு என்ன யூஸ். மணி ரெக்கார்ட் பண்ணாதான் ப்ராஃபிட்டா லாஸா, எவ்வளவு டெப்ரிசியேஷன் எழுதுறது, நம்ம பினான்சியல் பொசிஷன் என்னன்னு தெரியும், நம்மளுக்கு அந்த வேல்யூவே தெரியாது. அப்ப எழுதி என்ன பண்ண போறோம். சொல்யூஷன், since money is the medium of exchange and the standard of economic value, money measurement concept requires that those, listen very carefully, those transactions alone that are capable of being measured in terms of money be only to be recorded. அப்ப எந்த விஷயத்தெல்லாம் மணியில் ரெக்கார்ட் பண்ண முடியுமோ அந்த விஷயத்தை மட்டும்தான் நம்ம புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல எழுதுவோம், வேற எந்த விஷயத்தையும் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல எழுத மாட்டோம். ஒரு டிரான்சாக்ஷன் நீ ஜேர்னல் போடலாமா வேண்டாமா, ஒரு லெஜர்ல எடுத்துட்டு போலாமா வேண்டாமான்னு எதுதான் முடிவு பண்ணோம். நீ படிக்கிற டிரான்சாக்ஷன்ல பணம்னு ஒரு விஷயம் இருந்தா மட்டும், அது செக்கா இருக்கலாம், கேஷா இருக்கலாம், வாட்டர் கிரெடிட்டா இருக்கலாம், ஆனா எவ்வளவு 10 ரூபாய் 100 ரூபாய் 1000 ரூபாய் 10 ஏதோ ஒரு அமௌண்ட் வந்து மென்ஷன் பண்ணிருக்கணும். அப்படி மென்ஷன் பண்ணா மட்டும்தான் நீ அக்கௌண்ட்ஸ்ல எடுத்துட்டு வரணும். அப்படின்னா அக்கௌண்ட்ஸ்ல எடுத்துட்டு வரணும். டிரான்சாக்ஷன்ஸ் even if they affect the results of the business materially are not recorded if they are not convertible in terms of money. அப்ப மணியெல்லாம் என்னால சொல்ல முடியல, அதை நம்ம இந்த பிசினஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ண மாட்டேன். Transaction events that cannot be expressed in terms of money are not recorded in the books of accounts. அப்ப மணி டேர்ம்ஸ்ல அதை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல, அந்த டிரான்சாக்ஷன் ஈவெண்ட் நான் இக்னோர் பண்ணிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதான். அக்கௌண்ட்ஸுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. மணி இருக்கா பேசலாம், இல்லைன்னா பேச வேண்டாம். பர்ச்சேஸ்ட் பில்டிங் 5 lakhs பேசுவோம், பர்ச்சேஸ் பில்டிங் அவ்வளவுதான். சார் எவ்வளவு சார் அமௌண்ட் தெரியாது, பேச போயிட்டு இருக்கு அவ்வளவுதான். அப்போ ஒரு டிரான்சாக்ஷன் ஈவெண்ட்ல மணி இருக்கணும், இருந்தா நம்ம புக்ஸ்ல எடுத்துட்டு வரோம். அப்படின்னா அதை இக்னோர் பண்ணிட்டு போயிட்டு மத்தெல்லாம் நீ படிச்சுக்கோ. சரிங்களா. மணிங்கிறது வந்து ரூலிங் கரன்சி. நம்ம இந்தியால இருந்தா இந்தியன் கரண்டி, யூஎஸ்ல இருந்தா யூஎஸ்ஏ கரன்சி, அந்த மாதிரி எல்லாம் நீங்க பாத்துக்கணும். அந்தந்த நாட்டுக்கு வந்த கரன்சி தான் வந்து ரூலிங் கரன்சி. நான் இந்தியாவில் இருக்கேன், அப்ப என்னோட ரூலிங் கரன்சி இந்தியன் கரன்சி, இந்தியன் ருபி இஸ் மை ரூலிங் கரன்சி. இதே நான் வந்து எங்க இருக்கேன், மலேசியாவில் இருக்கேன், மலேசியாவோட ரிங்கட் வந்து என்னோட ரூலிங் கரன்சி. அப்ப எந்த கண்ட்ரில நீ அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்றேன் அந்த கண்ட்ரியோட மானிட்டரி டெர்ம்ஸ்ல இருக்கு. நெக்ஸ்ட் பீரியாடிஸ்டிக் கான்செப்ட் நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. மேல கன்சிஸ்டன்சியில பார்த்தோம்ல, ஒரு அக்கௌண்டிங் இயர் ஃபாலோ பண்ணீங்கன்னா, இப்ப நான் ஏப்ரல் டு மார்ச் நான் ஃபாலோ பண்றேன்னா ஒவ்வொரு வருஷமும் ஏப்ரல் டு மார்ச் ஃபாலோ பண்ணும். சார் இல்ல சார் 6 months கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்றேன் சார், தாராளமா பண்ணு. ஏப்ரல் டு செப்டம்பர் ஒரு ஃபினான்ஸ் ஸ்டேட்மெண்ட், தென் வந்து அக்டோபர் டு மார்ச், சார் ஒரு வருஷத்துக்கு 2 டைம் நான் ப்ரிப்பேர் பண்றேன் சார், தாராளமா பண்ணு. ஆனா எல்லா வருஷமும் இதே மாதிரி பண்ணு. திஸ் இஸ் கால்டு பீரியாடிசிட்டி. அப்ப பீரியட் கண்டிப்பா இருக்கணும். அது 3 மாசமா இருக்கலாம்,
6 மாசமா இருக்கலாம், 9 மாசமா இருக்கலாம், 12 மாசமா இருக்கலாம், ஈவன் 15 months கூட இருக்கலாம். அது உன்னோட விருப்பம். ஆனா ஒரு பீரியட் அடாப்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பீரியட ஃபாலோ பண்ணிக்கலாம். ஜென்ரலா என்ன பண்றாங்கன்னா 1 year ஃபாலோ. ஜென்ரலா என்ன பண்றாங்க 1 year ஃபாலோ. சிலர் வந்து கேலண்டர் இயர் ஃபாலோ பண்றாங்க. ஜனவரி டு டிசம்பர். சிலர் வந்து ஏப்ரல் டு மார்ச். யாரெல்லாம் இன்கம் டாக்ஸ்ல ரிட்டர்ன் ஃபைல் பண்றாங்களோ அவங்க எல்லாம் கண்டிப்பா வந்து ஏப்ரல் டு மார்ச் தான் ஃபாலோ பண்ணும். இதுதான் பீரியாடிசிட்டி கான்செப்ட். அப்ப நான் இப்ப டாடா கம்பெனி 1905 ஆரம்பிச்சது, 1905 ஆரம்பிச்சது. என்னைக்கு டாடா கம்பெனி க்ளோஸ் பண்ணணும் அது வரைக்கும் நான் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணமான்னு உட்காந்து என்ன பண்றது? வேஸ்ட். எவ்ரி இயர் யூ ஹேவ் டு ப்ரிப்பேர் அன் அக்கௌண்ட்ஸ். அப்ப பீரியாடிசிட்டி ஒரு குறிப்பிட்ட பீரியட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோ, அது ரெகுலரா அந்த பீரியட்ல என்ன பண்ண அக்கௌண்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணும். அதான் என்ன கான்செப்ட்? பீரியாடிக் கான்செப்ட். லிசன் வெரி கேர்ஃபுல்லி. This concept is also called a concept of definite accounting period. அப்ப நீ சூஸ் பண்ணக்கூடிய பீரியட் டெஃபினிட் பீரியட் ஆகும். 6 மாசமா 3 மாசமா 9 months 12 months. Yes, for going concern concept an indefinite life of the entity is assumed. ஏன்னா going concern என்ன சொல்லுது? men may come, men may go, but company goes for ever. ஏன்னா நம்மளுக்கு அழிவு இருக்கு, ஹியூமன் பீயிங் அழிவு இருக்கு. இன்னைக்கு நான் இருப்பேன், எனக்கு அப்புறம் என்னோட சன் என்னோட டாட்டர் இருப்பாங்க. ஆனா சூர்யா அகாடமிக்கு அழிவு இருக்கா? இல்லை. ஏன்னா லீகல் பர்சனுக்கு உயிர் கிடையாது, அழிவு கிடையாது. சோ கோயிங் கன்சர்ன் கான்செப்ட் என்ன சொல்லுது? men may come, men may go, but company. அப்ப அது இன்ஃபினிட்டி லைஃப் சொல்லுது. என்ன சொல்லுது? ஒரு கம்பெனிக்கு என்ன சொல்லுது? நம்மளா பார்த்து கம்பெனி க்ளோஸ் பண்ற வரைக்கும் கம்பெனி ரன் ஆகும். இன்ஃபினிட்டி லைஃப் சொல்லுது. Example, if a textile mill lasts 100 years, it is not desirable to measure its performance as well as financial position only at the end of its life. 100 வருஷம் ஒரு டெக்ஸ்டைல் மில் இருக்குன்னா 100 வருஷம் முடியும் போது நான் வந்து எழுதுவேன்னு சொன்னா எப்படி? அது முதல் பாசிபிள், அது பாசிபிலிட்டி கிடையாது. So a small but workable fraction of time is chosen out of infinite life cycle of the business entity for measurement performance and looking the financial position. அப்ப எதுக்கு measurement of performance னா profit and loss. அந்த கம்பெனி லாபத்துல போகுதா நஷ்டத்துல போகுதா? And financial position னா balance sheet. So P&L balance sheet ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு டெஃபினிட் பீரியட்ல நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடணும். லிசன், however it may also 6 months இருக்கலாம், 9 months இருக்கலாம், 12 months இருக்கலாம், 15 months. அது உன்னோட இருக்கும். You can prepare as you wish. ஆனா ஒரு குறிப்பிட்ட சார் 5 மாசத்துக்கு ஒருக்கா நான் சரி தாராளமா 5 மாசம் ஒருக்கா நீ என்ன பண்ணிட்டு அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு. So definite periodல நீ வந்து அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர். According to this concept, accounts should be prepared after every period and not at the end of the life of the entity. சார் 100 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொன்னா அது ஏத்துக்கணும். Usually this period is one financial year, that is 1st April to 31st March. 1st April to 31st March. This concept makes accounting system workable and the term accrual meaningful. So accrual படிச்சிருக்குமா இல்லையா? ஒரே क्वेश्चन தான். Whether such an item is related to the current year. Answer yes na record it, no na ignore it. அந்த accrual கான்செப்ட்க்கே மீனிங் கொடுக்கிற கான்செப்ட் என்ன கான்செப்ட்? பீரியாடிசிட்டி கான்செப்ட். சோ accrual கான்செப்ட்க்கே மீனிங் கொடுக்கிற கான்செப்ட் என்ன கான்செப்ட்? பீரியாடிசிட்டி கான்செப்ட். இல்லனா accrualங்கற வேர்டுக்கே மீனிங் இல்லாம போகும். Understand the importance of periodicity concept. Then next, then accrual concept already we have discussed very elaborately. அது financial statements, அதாவது சாப்டர் 7 படிக்கிற மாதிரி இருக்கட்டும், சாப்டர் 9 இருக்கட்டும், வாட் எவர் இட் மே பி, நீ போடக்கூடிய அத்தனை சிஸ்டம் ஆஃப் அக்கவுண்டிங், நீ போடக்கூடிய இன்வென்ட்ரியா இருக்கட்டும், இல்ல வாட் எவர் இட் மே பி, சாப்டர் 7 இருக்கட்டும், 8 இருக்கட்டும், 9 இருக்கட்டும், சாப்டர் 10 இருக்கட்டும், சாப்டர் 6 எல்லாமே எதை பேஸ் பண்ணினா accrual concept பேஸ் பண்ணுவாங்க. சோ accrual concept என்ன சொல்லுது? accrualக்கு இன்னொரு பேரு மெர்கன்டைல் சிஸ்டம். accrualக்கு இன்னொரு பேரு மெர்கன்டைல் சிஸ்டம். அதனாலதான் salary and outstanding, salary and outstanding less prepaid. இது எதனாலதான் accrual concept. அப்ப accrual concept என்ன சொல்லுது? You have to ask a single question, whether such an item is related to the current year. Answer yes na account no na. அப்ப இந்த வருஷத்துக்கு உண்டான டிரான்சாக்ஷன் இந்த வருஷமே ரெக்கார்ட் பண்ணு அப்படின்னு சொல்றது accrual concept. சோ ரெண்டு கான்செப்ட் இருக்கு. ஒன்னு கேஷ் பேசிஸ் ஆஃப் அக்கவுண்டிங், இன்னொன்னு accrual பேஸ் ஆஃப் அக்கவுண்டிங். நாம எப்பவுமே எந்த பேசிஸ் தான்? accrual பேஸ் ஆஃப் அக்கவுண்டிங். ஏன்னா கம்பெனிஸ் ஆக்ட் 2013 வந்து என்ன மேண்டேட்டரி என்ன சொல்லுது? ஈச் கம்பெனி should prepare its books of accounts only in accrual system of accounting. தான் கேஷ் பேசிஸ் ஃபாலோ பண்ணக்கூடாது. கேஷ் பேசிஸ் நாட் allowed. சோ அதான் வந்து என்னது accrual கான்செப்ட் அப்படின்னு சொல்றோம். அதனாலதான் அவுட்ஸ்டாண்டிங் ப்ரீபெய்ட் எல்லாம் ஆட் பண்ணி லெஸ் பண்றோம். லிசன் வெரி கேர்ஃபுல். Under accrual concept, the effects of transaction and events are recognized in mercantile basis. Mercantile நால accrual நால ஒண்ணுதான். Mercantile basis means recognize as and when they occur. Do not think about money is paid or not. பணம் வந்ததா போச்சான்னு பார்க்காத. அது கேஷ் பேசிஸ் தான் பார்க்கும். கேஷ் பேசிஸ்ல whether money received, whether money paidங்கிற கொஸ்டின் கேட்போம். ஆனா accrual basisல whether such an item is related to the current year. Answer yes na account it, no na ignore it. அதனாலதான் சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாம் போடும்போது add outstanding less prepaid. Then to understand accrual assumption, knowledge of revenue and expense are required. அப்ப ரெவன்யூ என்ன எக்ஸ்பென்ஸ் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் உனக்கு அந்த நாலேஜ் இருந்தா மட்டும்தான் accrual assumption புரிஞ்சுக்க முடியும். Accrual means recognition of revenue and cost as they are earned or incurred and not as money is received or paid. அப்ப accrual concept பணம் வந்துச்சா போச்சான்னு பார்க்காது. ஒரே கேள்வி whether such an item is related to the current year அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தான் கேட்கும்.
Then next அடுத்தது மேட்சிங் கான்செப்ட். அடுத்து என்ன கான்செப்ட்? மேட்சிங் கான்செப்ட் என்ன சொல்லுது? இன்கமையும் எக்ஸ்பென்ஸையும் மேட்ச் பண்ணுன்னு சொல்லுது. மேட்சிங் கான்செப்ட் என்ன சொல்லுது? மேட்ச் அந்த வருஷத்தோட இன்கம் எவ்வளவு, அந்த வருஷத்தோட இன்கம் எக்ஸ்பென்ஸ் எவ்வளவு. இண்டிவிஜுவல் இப்ப டீக்கு ஒரு டீ பவுடர் வாங்கணும்னா எவ்வளவு டீ பவுடர்னு மேட்ச் பண்ண சொல்லு. அந்த வருஷம் பூரா என்னென்ன எக்ஸ்பென்ஸ் பண்ண, அந்த வருஷம் பூரா என்னென்ன இன்கம் பண்ண, ரெண்டையும் மேட்ச் பண்ணி அந்த வருஷம் ப்ராஃபிட்டா லாஸான்னு தான் கேட்குத ஒழிய இண்டிவிஜுவல் ஐட்டம் இண்டிவிஜுவல் எக்ஸ்பென்சஸோட இண்டிவிஜுவல் இன்கம் மேட்ச் பண்ண சொல்லி கேட்கவே இல்லை. தட் இஸ் நாட் அ மேட்சிங் கான்செப்ட். ஓவரால் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ, ஓவரால் இன்கம் எவ்வளோ, ரெண்டையும் மேட்ச் பண்ணி we have to produce a ப்ராஃபிட்டா லாஸா. அதான் வந்து என்ன கான்செப்ட்? மேட்சிங் கான்செப்ட் சொல்றோம். அதான் என்ன கான்செப்ட்? மேட்சிங் கான்செப்ட். லிசன் வெரி கேர்ஃபுல்லி. மேட்சிங் கான்செப்ட். In this concept, all expenses, listen, not individual expenses, all expenses matched with the revenue of that period. அப்ப 1st April இருந்து 31st March வரைக்கும் என்னென்னலாம் நடந்ததெல்லாம் எக்ஸ்பென்சஸ். அதே மாதிரி 1st April இருந்து 31st March வரைக்கும் என்னென்னலாம் இன்கம் வந்து அதெல்லாம் இன்கம் should only be taken into consideration in the financial statement of an organization. If any revenue is recognized, then expenses related to earn that revenue should also be recognized. ஒரு ரெவன்யூ வந்து நீ வந்து ஒரு இன்கம் ரெகனைஸ் பண்ணா அந்த இன்கம் ஜெனரேட் பண்றதுக்கு யூ ஹேவ் டு மேட் சம் எக்ஸ்பென்சஸ். அந்த எக்ஸ்பென்சஸ் நீ வந்து ரெகனைஸ் பண்ணி ஆகணும். திஸ் கான்செப்ட் இஸ் பேஸ்ட் ஆன் அக்ரூயல் கான்செப்ட். லிசன், மேட்சிங் கான்செப்ட் எதை பேஸ் பண்ணிருக்கு? அக்ரூயல் கான்செப்ட் எதை பேஸ் பண்ணிருக்கு? பீரியாடிசிட்டி கான்செப்ட் பேஸ் பண்ணிருக்கு. எஸ், இட் கன்சிடர்ஸ் தி அக்கரன்ஸ் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் அண்ட் இன்கம் அண்ட் டு நாட் கன்சர்ன் ஆன் ஆக்சுவல் இன்ஃப்ளோ ஆர் அவுட்ஃப்ளோ கேஷ். அப்ப மேட்சிங் கான்செப்ட் வந்து பணம் வந்துச்சா போச்சானெல்லாம் பார்க்காது. சோ அக்ரூயல் கான்செப்ட் இந்த வருஷத்தோட தான், அதே தான் மேட்சிங் கான்செப்ட். அப்ப இந்த வருஷத்தோட எக்ஸ்பென்ஸ் எல்லாம் என்னது? லிசன், என்ன சொல்றேன்? ஆஃப் தட் பீரியட். இந்த வருஷத்தோட இன்கம் எல்லாம் எவ்வளவு, இந்த வருஷத்தோட எக்ஸ்பென்ஸ் ரெண்டையும் மேட்ச் பண்ணி ப்ராஃபிட்டா லாஸா. இட் இஸ் நாட் நெசசரி. லிசன் வெரி கேர்ஃபுல்லி. It is not necessary. Listen, it is not necessary that every expenses should identify every income. ஒவ்வொரு எக்ஸ்பென்சஸுக்கும் இன்கம் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும்னு நாங்க கேட்கல. அந்த பீரியடோட இன்கம் எவ்வளவு, அந்த பீரியடோட எக்ஸ்பென்ஸ் எவ்வளவு மட்டும் தான் கேட்கணும். So listen very carefully. No need to match each and every income, each and every expenses. Period expenses, period income, profit and loss. This leads to adjustments of certain items like prepaid expenses, outstanding expenses, unearned income, accrued income. இதெல்லாம் எதை பேஸ் பண்ணி பண்றோம்? மேட்சிங் கான்செப்ட் பேஸ் பண்ணி. தென் ஏன்னா இதை எதை பேஸ் பண்ணுது? அக்ரூயல் கான்செப்ட் தான் எல்லாத்துக்கும் முன்மொழி. தென் பீரியாடிக் ப்ராஃபிட் ஈக்குவல் டு பீரியாடிக் ரெவன்யூ மைனஸ் பீரியாடிக் எக்ஸ்பென்சஸ். தென் நெக்ஸ்ட் அடுத்த கான்செப்ட் வெரி சிம்பிள் கான்செப்ட். நம்ம பலரும் பார்த்திருக்கோம். கோயிங் கன்சர்ன் கான்செப்ட். ஸோ மென் மே கம் மென் மே கோ பட் கம்பெனி கோஸ் ஃபார்எவர். அழிவே கிடையாது. பீயிங் an ஆர்டிஃபிஷியல் என்டிட்டி. சோ இன்னைக்கு நான் இருப்பேன், நாளைக்கு எனக்கு அப்புறம் என்னோட ஃபாலோயர்ஸ் இருப்பாங்க, என்னோட லீகல் ஏர்ஸ் இருப்பாங்க. பட் சூர்யா அகாடமிங்கிறது நம்மளா பார்த்து முற்றுப்புள்ளி வைக்கிற வரைக்கும் போயிட்டு இருக்கும். அதுதான் கோயிங் கன்சர்ன் கான்செப்ட். சோ அது ஆல்ரெடி நம்ம பல டைம் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இருந்தாலும் ஒரு தடவை பார்த்துக்கலாம். The financial statements are normally prepared on the assumption that the enterprise is going concern and will continue in operation for the foreseeable future. இதுதான் ஃபண்டமெண்டல் அக்கவுண்டிங் அசம்ஷன்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 3 பாயிண்ட்: கோயிங் கன்சர்ன், கன்சிஸ்டன்சி, அக்ரூயல். அதுல ஃபர்ஸ்ட் கோயிங் கன்சர்ன் கான்செப்ட். அது என்ன சொல்லுது? சோ நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அக்கௌண்ட்ஸ், புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஆல்வேஸ் என்னது? கோயிங் கன்சர்ன். அப்ப நம்ம தெளிவா சொல்லணும்னு அவசியம் கிடையாது. சார் நான் கோயிங் கன்சர்ன் ஃபாலோ பண்ணல, நான் கன்சிஸ்டன்சி ஃபாலோ பண்ணல, நான் அக்ரூயல் ஃபாலோ பண்ணல மட்டும்தான் யூ ஹேவ் டு மென்ஷன் ஸ்பெசிபிகலி. அப்படி இல்லை என்ன அசம்ஷன்? நீ ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் வந்து கோயிங் கன்சர்னை பேஸ் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கேன்னு அசம்ஷன். Men may come, men may go, but company goes forever. Hence, it is assumed that the enterprise has neither the intention nor the need to liquidate or curtail materially the scale of operations. அப்ப கம்பெனி வந்து அந்த பிசினஸை க்ளோஸ் பண்ணணும்னு எப்பவுமே நினைக்காது. நம்மளா பார்த்து முடிக்கிற வரைக்கும் கம்பெனி வந்து அந்த வேலையை செஞ்சுட்டே தான் இருக்கும். If such an intention or need exists, the finance statement may have to be prepared on a different basis, and different basis are adopted or used to prepare the finance statements are to be disclosed. அப்ப finance statement disclose பண்ணுவோம். Value of assets of the business entity is dependent upon this. இப்போ ஒரு அசெட்டோட வேல்யூ நம்ம எப்படி டிட்டர்மைன் பண்ணணும்னா இந்த அசம்ஷன் பேஸ் பண்ணி தான். ட்ரெடிஷனலி அக்கவுண்டன்ஸ் ஃபாலோ ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் இன் மெஜாரிட்டி ஆஃப் த கேசஸ். ஸோ இது என்ன இது கோயிங் கன்சர்ன் கான்செப்ட். ஸோ நெக்ஸ்ட் காஸ்ட் கான்செப்ட். காஸ்ட் கான்செப்ட்னா ஒண்ணுமே இல்லை, என்ன பிரைஸ்க்கு அசெட் வாங்குறியோ. ஸோ ஐ பாட் 2015 ஐ பாட் அன் அசெட் இன் 2015. 2015 ஐ பாட் அன் அசெட் ஃபார் 2 lakhs. 2020 பேலன்ஸ் ஷீட்ல அந்த அசெட்டோட வேல்யூ 2 lakhs. சோ இது ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் கான்செப்ட்னால ஒண்ணுதான், ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் கான்செப்ட்னாலும் ஒண்ணுதான். ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் கான்செப்ட்னாலும் ஒண்ணுதான். ஏன்? என்ன பிரைஸ் பர்ச்சேஸ் பண்ணியோ அதே பிரைஸ்ல ரெக்கார்ட் பண்ணா அது காஸ்ட் கான்செப்ட். சோ அது பேர் என்னது? காஸ்ட். அப்ப என்ன பிரைஸ், ஒரிஜினல் பிரைஸ் என்னவோ அதான் ஃபினான்ஸ் ஸ்டேட்மெண்ட்ல ரெக்கார்ட் பண்ணும். அதான் என்னது? காஸ்ட் கான்செப்ட். லிசன் வெரி கேர்ஃபுல்லி.
By this concept, the value of asset is determined on the basis of என்ன காஸ்ட், ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட். ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட்னா என்னைக்கு வாங்கணும் அந்த அன்னைக்கு என்ன பிரைஸ் கொடுத்து வாங்கணும், that price is called historical cost. Historical cost is also known as acquisition cost, purchase cost. Acquisition நாலும் purchase நாலும் ஒண்ணுதான். Although various measurement bases exist, accountants traditionally prefer this concept in the interest of the objectivity. So listen, when a machine is acquired by paying 5 lakhs, under the cost concept, the machine is recorded 5 lakhs in the balance sheet. It is highly objective and free from bias. அப்ப நான் 5 லட்ச ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கேன் சார், நான் 5 லட்ச ரூபாய் நான் பேலன்ஸ் ஷீட்ல ரெக்கார்ட் பண்றேன் சார், இது காஸ்ட் கான்செப்ட். அப்ப ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் அப்படின்னு அர்த்தம், நான் எப்ப 10 வருஷம் முன்னாடி வாங்கினாலும் சரி, 30 வருஷம் முன்னாடி வாங்கினாலும் சரி, என்ன பிரைஸுக்கு வாங்கணும் அந்த பிரைஸ்ல வந்து நடக்கும். ஆனா எக்கனாமிஸ்ட் வந்து இதை ஏத்துக்க மாட்டேங்கிறான். ஏன்? அவன் என்ன சொல்லுவான், இன்னைக்கு இருக்கிற விலையில ரெக்கார்ட் பண்ணுன்னு சொல்லுவான். அதர் மெஷர்மெண்ட் பேஸ் ஆர் நாட் சோ அப்ஜெக்டிவ். மத்த காஸ்ட் கான்செப்ட் வேற எது பேஸ் பண்ணாலும் அப்ஜெக்டிவா கிடையாது. காஸ்ட் கான்செப்ட் ஆல்சோ கிரியேட்ஸ் லாட்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரோஷன். அப்ப நிறைய பேர் வந்து இந்த கான்செப்டுக்கு அகேன்ஸ்டா இருக்காங்க. ஏன்? மெனி அசெட்ஸ் டு நாட் ஹேவ் அக்விசிஷன் காஸ்ட். சில அசெட்க்கு என்ன குட்வில் அந்த மாதிரி இருக்கு, அதுக்கெல்லாம் அக்விசிஷன் காஸ்டே இருக்காது. ஹியூமன் அசெட்ஸ் ஆஃப் தி என்டர்பிரைஸ் டஸ் நாட் ஹேவ் எனி அக்விசிஷன் காஸ்ட். So cost concept failed to recognize human resource as an asset, although it is very important on the organization. அப்ப ஏன்னா அதுக்கு நம்ம பணம் செலவு பண்றது இல்ல. சோ அப்ப ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் கிடையாது, அதனால அந்த அசெட் நம்ம ரெக்கார்ட் பண்ண முடியறது இல்ல. சோ இந்த மாதிரி நிறைய ஒரு கான்ட்ரோவர்சி வந்து கிரியேட் ஆயிட்டு இருக்கு. இது காஸ்ட் கான்செப்ட். நெக்ஸ்ட் ரியலைசேஷன் கான்செப்ட். ரியலைசேஷன் கான்செப்ட்னா ஒண்ணுமே இல்ல, கன்சர்வேட்டிசம். கதறிக்கதறி எடுத்துருக்கோம். கன்சர்வேட்டிசம் என்ன? இன்கம் ரிசீவ் பண்ண மட்டும் அக்கௌண்ட் பண்ணு, ப்ராபபிலிட்டி அக்கௌண்ட் பண்ணாத. சோ அக்கௌண்ட் ஃபார் ஆல் ப்ராபபிள் லாசஸ் பட் டு நாட் அக்கௌண்ட் ஃபார் எனி ப்ராபபிள் கெயின். படிச்சிருக்குமா இல்லையா? கன்சர்வேட்டிசம், கான்செப்ட் ஆஃப் ப்ரூடன்ஸ். ஒரு ப்ரூடன்ட் மேன் லாஸ்னா மினிட் அக்கௌண்ட் பண்ணிடு, ஆனா கெயின் அதை ரியலைஸ் பண்ற வரைக்கும் என்ன பண்ணாத அக்கௌண்ட் பண்ணாது. அதான் இந்த கான்செப்ட் ரியலைசேஷன் கான்செப்ட். இது சில இடத்துல ரெவன்யூ ரியலைசேஷன் கான்செப்ட் சொல்லுவாங்க, சில இடத்துல they can use the word revenue realization. ரெவன்யூ ரியலைசேஷன் கான்செப்ட்னாலும் ரியலைசேஷன் கான்செப்ட்னாலும் ஒன்னு சேம் தான். அப்ப லாஸ்னா இமிடியேட் அக்கௌண்ட் பண்ணிடுற, கெயின்னா தயவு செஞ்சு அக்கௌண்ட் பண்ணிடாத. ஏன்னா கான்செப்ட் ஆஃப் ப்ரூடன்ஸ், கான்செப்ட் ஆஃப் கன்சர்வேட்டிசம். நம்ம இதுதான், அதான் அக்கௌண்ட் ஃபார் ஆல் ப்ராபபிள் லாசஸ், டு நாட் அக்கௌண்ட் ஃபார் எனி ப்ராபபிள் கெயின். So realization concept closely follows cost concept. Any change in the value of asset is recorded only when the business realize. அப்ப ரியலைஸ் பண்ணா மட்டும் தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். இப்ப ரீவாலுவேஷன் பண்ணுவோம். ரீவாலுவேஷன் பண்ணும்போது சைடுல ரீவாலுவேஷன் ரிசர்வ் ஒன்னு கிரியேட் பண்ணுவோம். அந்த ரீவாலுவேஷன் ரிசர்வ் வேற எதுக்குமே யூஸ் பண்ண மாட்டோம். When an asset is recorded at historical cost of 5 lakh, even if current value இன்னைக்கு போய் மார்க்கெட்ல அது பார்த்தா 5 லட்சம் ரூபாய், ஆனா நான் வாங்கின விலை 5 லட்சம் ரூபாய். Such a change is not counted unless there is reasonable certainty that such change will materialize. அப்ப அந்த அசட்டை சேல்ஸ் பண்ற வரைக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன், ரிலீஸே பண்ண மாட்டேன். எனக்கு அந்த பணம் வந்துரும், அது வந்துரும், செட்டிலிட்டி வந்துருச்சு, நான் அந்த பணம் எனக்கு 5 லட்சம் ரூபாய் கிடைக்க போகுது, நான் மட்டும்தான் நான் என்ன பண்ணுவேன், அக்கௌண்ட் பண்ணுவேன். இல்லைன்னா என்ன பண்ண மாட்டேன், ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட்ல தான் அக்கௌண்ட் பண்ணுவேன். நான் வந்து ரியலைசேஷன் கான்செப்ட்ங்கிறது ப்ரூடன்ஸ், கான்செப்ட் ஆஃப் ப்ரூடன்ஸும் ரியலைசேஷனும் ஒன்றுதான். However, accountants follow more conservative path. Listen, conservatism வந்துச்சா, more conservative path. Accountants try to cover all possible losses. So account for all probable losses, but do not count any probable gain. Not count. Economists are highly criticized about this realization concept. யாரோ என்ன பண்ணிட்டு போறாங்க, follow prudence and conservatism, follow prudence and conservatism. So ஏன்னா accountant you have to follow. யாரோ criticize பண்ணிட்டு போறாங்க, அதுக்கு நம்மளுக்கு சம்பந்தம் இல்லை. நெக்ஸ்ட் அடுத்தது dual aspect concept. லூகா பாசியோலி அவர் என்ன சொல்லி வச்சிருக்காரு, எவ்ரி டிரான்சாக்ஷனுக்கு 2 ஆஸ்பெக்ட், there is a debit, there must be credit. சோ ஒரு டெபிட் இருக்கணும், ஒரு கிரெடிட் இருக்கணும், அதான் dual aspect concept. சோ டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஆஃப் புக் கீப்பிங், அதாவது டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஆஃப் புக் கீப்பிங் dual aspect concept. Listen, dual aspect concept is a core of double entry system of bookkeeping. Under this concept, every transaction will have 2 aspects, increase in asset, decrease in asset. So increase in one asset, decrease in another asset. Then increase in one liability, decrease in asset. Decrease in one liability, increase in another liability. So like that we have. Alternatively, அது அப்படியே திருப்பியும் நம்ம சொல்லலாம். இதெல்லாம் asset சொல்றதெல்லாம் liability. So every transaction has 2-fold aspects. This gives the basic accounting equation. அப்ப எதை பேஸ் பண்ணி தான் நமக்கு basic accounting equation வருது? Dual aspect concept பேஸ் பண்ணி தான் நம்ம accounting equation நம்ம என்ன பண்றோம், கிரியேட் பண்றோம். அப்ப கண்டிப்பா டெபிட்டும் கிரெடிட்டும் இருக்கணும். ஒரு அசெட் இன்க்ரீஸ் ஆகுது, இப்போ ஒரு பில்டிங் பர்ச்சேஸ் பண்றேன், பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம கையில என்ன வெளியே போகுது, கேஷ் வெளியே போகும் இல்லையா? லிசன், பில்டிங் பாட் ஃபார் கேஷ், பில்டிங் பாட் ஃபார் கேஷ், பாட் ஃபார் கேஷ். அப்ப என்ன ஜர்னல் என்ட்ரி, பில்டிங் அக்கௌண்ட் டு கேஷ் அக்கௌண்ட் இஸ் தி ஜர்னல் என்ட்ரி, கரெக்ட்டா? அப்ப ஒரு அசெட் இன்க்ரீஸ் ஆகுது, ஒரு அசெட் குறையுது. இதுதான் சொல்றேன், இன்க்ரீஸ் இன் அசெட், ஒன் அசெட் டிக்ரீஸ் இன் ஒன் அசெட். சப்போஸ் கிரெடிட் வாங்கியிருந்தீங்கன்னா 2 சண்டரி கிரெடிட்டர்ஸ். அப்ப ஒரு அசெட் இன்க்ரீஸ் ஆகுது, ஒரு லைபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது.
ஒரு அசெட் இன்க்ரீஸ் ஆகுது, ஒரு லைபிலிட்டி இன்க்ரீஸ். இப்போ ஒரு லோனை செட்டில் பண்ற, அப்ப என்ன அர்த்தம்? லோன் அக்கௌண்ட் டு கேஷ் அக்கௌண்ட். அப்ப என்ன அர்த்தம்? ஒரு லைபிலிட்டி குறையுது, ஒரு அசெட்டும் குறையுது. So every transaction has a two-fold aspect. Every transaction ஒரு டெபிட் ஒரு கிரெடிட் வந்து இருக்கணும். இதுதான் dual entity, dual aspect concept. இதான் dual aspect concept. Next, அடுத்தது கன்சர்வேட்டிசம் கான்செப்ட். கன்சர்வேட்டிசம் கான்செப்டும் ரியலைசேஷன் கான்செப்டும் கிட்டத்தட்ட ஒன்னு இந்த சேம் தான். So account only for probable losses, do not account for any probable gain. லாஸ்னா இமிடியேட்டா அக்கௌண்ட் பண்ணு, கெயின்னா தயவு செஞ்சு அக்கௌண்ட் பண்ணாத. இதுதான் கன்சர்வேட்டிசம் கான்செப்ட். ஸோ சேஃபர் சைடா இருந்துக்கும். வராத கெயினை அக்கௌண்ட் பண்ணி நாளைக்கு வராம போயிடுச்சுன்னா ஷேர் ஹோல்டருக்கு பதில் சொல்ல முடியாது. ஸோ பி இன் சேஃபர் சைடு. அக்கௌண்ட் ஃபார் ஆல் ப்ராபபிள் லாசஸ், டு நாட் அக்கௌண்ட் ஃபார் எனி ப்ராபபிள் கெயின். அதான் என்னது கன்சர்வேட்டிசம் கான்செப்ட். லிசன், conservatism states that the opponent should not anticipate income. நீ எதிர்பார்க்காத இன்கம் வரும்னு, but should provide all probable losses. So loss எல்லாமே என்ன பண்ணிட்டு கொடுத்துரு. When there are many alternative values of assets are available, when there are many alternative values of assets are available, an accountant should choose the method which leads to lower value. அதனாலதான் AS2 cost or NRA whichever is lower. Concept of conservatism, concept of prudence, concept of realization எல்லாமே ஒரே மீனிங் தான். So current assets are valued as per AS2. That is cost or NRA whichever is lower. அப்ப நான் வாங்கின விலை 50,000, இன்னைக்கு நான் போய் வித்தோம்னா எனக்கு 40,000 தான் வரும். whichever is lower. சோ அக்கௌண்ட்ல எழுதும் போது 40,000 மட்டும் இன்வென்ட்ரிக்கு எழுது. சார் நான் வாங்கின 50,000 இன்னைக்கு மார்க்கெட்ல 90,000 ரூபாய்க்கு போகுது சார், ரெக்கார்ட் ஒன்லி 50,000. ஏன் சார்? இது அன்ரியலிஸ்டிக் கெயின். நான் வித்தாதான் எனக்கு கெயின் கிடைக்கும் சார். இது கன்சர்வேட்டிசம் கான்செப்ட். அப்ப எவ்வளவு லோயரா எழுத முடியுமோ தயவு செஞ்சு அவ்வளவு லோயரா எழுதிக்கோ. சோ கெயினை ரிலைஸ் பண்ணாத கெயினை காட்டவே காட்டாது. ரிலைஸ் பண்ணாத கெயின் என்ன பண்ணாத, டிஸ்க்ளோஸே பண்ணாது. இதுதான் என்னது கன்சர்வேட்டிசம் கான்செப்ட். தென் நெக்ஸ்ட் கான்செப்ட், கான்செப்ட் நம்பர் 11, கன்சிஸ்டன்சி கான்செப்ட். நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், ஒரு வருஷம் எஸ்எல்எம் போனீங்கன்னா வருஷம் எஸ்எல்எம் ஃபாலோ பண்ணும். ஒரு வருஷம் டபிள்யூடி ஃபாலோ பண்ணேன் சார், டிபிஎம் ஃபாலோ பண்ணேன் வருஷம் டிபிஎம் சார், ஃபிஃபோ மெத்தட் ஃபாலோ பண்ணிட்டேன் சார், ஃபாலோ ஃபிஃபோ மெத்தட் சார், லிஃபோ மெத்தட் சார், ஃபாலோ லிஃபோ மெத்தட் சார், வெயிட்டட் ஆவரேஜ் வெயிட்டட். அப்ப என்ன சொல்றோம்? ஒரு அக்கௌண்டிங் பாலிசி ஃபாலோ பண்ணீங்கன்னா எல்லா வருஷமும் அதே ஃபாலோ பண்ணேன். ஏன் இந்த வருஷம் லிஃபோ, அடுத்த வருஷம் வெயிட்டட் ஆவரேஜ், அடுத்த வருஷம் லிஃபோ, அது எப்படி இருக்கும்? மீனிங்ஃபுல்லா இருக்குமா? என்ன தெரியும் நம்மளுக்கு? எதுவுமே தெரியாது சார். இந்த வருஷம் எஸ்எல்எம், அடுத்த வருஷம் ரெடியூசிங் பேலன்ஸ் மெத்தட், அடுத்த வருஷம் சிங்கிங் மெத்தட், அடுத்த வருஷம் ஆன்டி மெத்தட், தென் மெஷின் ஹவர்ஸ் மெத்தட், ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ் மெத்தட், டிப்ளீஷன் மெத்தட். என்னையா அது? பாக்குறோம் கார்த்திக் போயிடும். ஒரு 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 அக்கௌண்டிங் பாலிசி ஃபாலோ பண்ணினா கன்சிஸ்டன்ஸா அதே போல. இப்போ ஒரு கிரிக்கெட் பிளேயர் இருக்கான், அவன் செஞ்சுரி அடிக்கணும் 200 அடிக்கணும் நம்ம எதிர்பார்க்கறீங்களா? மேட்ச்க்கு ஒரு 40 ரன் ஆவரேஜ் அடிச்சு போனவே போதும். அப்ப கன்சிஸ்டன்சி இருக்கணும்னு சொல்றோம். அப்ப 10 மேட்ச் விளையாடுறானா ஒரு மேட்ச் ரெக் அவுட் ஆகலாம். ஆனா 10ல 8 மேட்ச் ரெக் அவுட் ஆனா அவன் கன்சிஸ்டன்சியா? சோ இன் ஆர்டர் டு அச்சீவ் அ கம்பேரபிலிசன் கம்பேர் பண்ணோம்னா, சோ போன வருஷம் இந்த வருஷம் கம்பேர் பண்ணணும், இல்ல நம்ம ஃபினான்ஸ் ஸ்டேட்மெண்ட் ப்ரீவியஸ் 5 இயர்ஸ் கம்பேர் பண்ணணும். நீ ஒவ்வொரு வருஷமே ஒவ்வொரு மெத்தட் ஆஃப் அக்கவுண்டிங் ஃபாலோ பண்ணீங்கன்னா எப்படி கம்பேர் பண்றது? So, in order to achieve comparability of the finance statements of an enterprise over the time, the accounting policy is followed consistently from one period to another. The change in accounting policy is made only in certain specified exceptions. நம்ம படிச்சிருக்கோம் accounting policies. So, மூணே ரீசனுக்காக as per the accounting standard change பண்ணா சேஞ்ச் பண்ணிக்கலாம், அப்படின்னா as per the statute சேஞ்ச் பண்ணிக்கலாம், அப்படின்னா பெட்டர் பிரசன்டேஷன் ஆஃப் இந்த மூணு பர்பஸ்க்காக மட்டும் அக்கவுண்டிங் பாலிசி சேஞ்ச் பண்ணலாம். மத்த வேற எந்த ஒரு ரீசனுக்காக அக்கவுண்டிங் பாலிசி என்ன பண்ண முடியாது, சேஞ்ச் வந்து பண்ணலாம். The consistency concept is applied periodically, practically where alternative methods of accounts are equally acceptable. So, listen, a company may adopt any of the several methods of depreciation. எந்த மெத்தட் வேணா அடாப்ட் பண்ணிக்கலாம். எஸ்எல்எம்ஏ பண்ண நம்ம சொல்ல கிடையாது சார், நான் டிமினிஷிங் தாராளம் பண்ணிக்கோ. ஆர் எனி ஆஃப் செவரல் மெத்தட்ஸ் ஆஃப் வேல்யூஷன், இன்வென்டரி வேல்யூஷன் படிச்சிருக்கோம். ஹிஸ்டாரிக்கல் மெத்தட், நான் ஹிஸ்டாரிக்கல் மெத்தட் படிச்சிருக்கோம். அதுல ஃபிஃபோ மெத்தட், லிஃபோ மெத்தட், வெயிட் ஆவரேஜ், சிம்பிள் ஆவரேஜ் எல்லாமே படிச்சிருக்கோம் இல்லையா? ஆனா ஒன்ஸ் ஒன்னு ஃபாலோ பண்ணினா அதே ஃபாலோ பண்ணு. So listen, yes, it thinks as optimal and suitable for the nature of the organization, but following the principle of consistency, it is advisable that the company should follow consistency over the years, the same method of depreciation. SLM na SLM follow பண்ணு, WDVA, RDA, RBM, DBM அதவே ஃபாலோ பண்ணு. FIFO மெத்தடா ஃபாலோ FIFO மெத்தட் ஃபார் இன்வென்டரி வேல்யூவேஷன். மாத்திக்கிட்டே இருக்காத, கம்பேர் பண்ண முடியாது, ஒரு ரீசனபிள் ரிசல்ட் நம்மளால டெரைவ் பண்ண முடியாது. So, in the case of valuation of inventories, the company applies the principle of cost or NRV whichever is lower.
If this principle accordingly results in the valuation of inventories in first year cost price and second year market price, it not means consistent. Listen here. இப்ப நீ AS2 என்ன சொல்லுது? AS2 says that cost or NRV whichever is lower இருக்குது. AS2 cost or NRV இது ரெண்டுல லோயர்னு சொல்லுது. இப்ப நான் 2017 ரெக்கார்ட் பண்றேன். என் காஸ்ட் 50,000, என்னோட NRV வந்து 40,000. அப்ப நான் இந்த வருஷம் எதுல மெஷர் பண்றேன்? காஸ்ட்ல மெஷர் பண்றேன். 2018 என்னோட காஸ்ட் வந்து 60,000, என்னோட NRV வந்து 70,000. சோ இப்போ என்ன பண்றேன்? காஸ்ட்ல மெஷர் பண்றேன். லிசன் சார், இந்த இடத்துல வந்து நான் NRV மெஷர் பண்றேன். சோ AS2 சொல்லுது காஸ்ட் ஆர் NRV whichever is lower சொல்லுது. இங்க வந்து காஸ்ட் 50, NRV லோ. இது ரெண்டுல எது லோயர்? NRV இஸ் லோயர். இது காஸ்ட் 60, NRV 70. அப்ப லோயர் எது? காஸ்ட். அப்ப சார் ஒரு வருஷம் NRV சார், இன்னொரு வருஷம் காஸ்ட் சார். இது வந்து வெதர் சேஞ்ச் இன் அக்கவுண்டிங் பாலிசி. அப்ப இதுக்கு பேரு சேஞ்ச் இன் அக்கவுண்டிங் பாலிசி கிடையாது. இதுக்கு பேரு கன்சிஸ்டன்சி இல்லைன்னு கிடையாது. இதுக்கு பேரு கன்சிஸ்டன்சி இல்லைன்னு சொல்லக்கூடாது. இது வந்து பிரின்சிபல். இது அக்கவுண்டிங் பிரின்சிபல் as per AS2 நம்ம அடாப்ட் பண்றோம். நாம பேசிட்டு இருக்கிறது மெத்தட்ஸ் ஆஃப் அக்கவுண்டிங் அடாப்ட் பண்றது. தென் வேல்யூவேஷன் ஆஃப் இன்வென்ட்ரிஸ், தென் வேல்யூவேஷன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இதுல எல்லாம் ஒன்ஸ் லிஃபோனா லிஃபோ யூஸ் பண்ணு, ஃபிஃபோனா ஃபிஃபோ யூஸ் பண்ணு. பட் லிஃபோ ப்ரோஹிபிட்டட் யூஸ் பண்ணக்கூடாது. தென் வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தட், வெயிட்டட் ஆவரேஜ் கஷ்டம். தென் SLMனா SLM ஃபாலோ பண்ணு. இந்த வருஷம் SLM, அடுத்த வருஷம் RBM, அதுக்கு அடுத்த வருஷம் சிங்கிங் பண்ணு. வாட் இஸ் திட்? சோ அதெல்லாம் பண்ணக்கூடாது. இப்ப கன்சிஸ்டன்சி வந்து கிடையாது. நெக்ஸ்ட் லாஸ்ட் கான்செப்ட், மெட்டீரியாலிட்டி கான்செப்ட். சோ மெட்டீரியாலிட்டினா என்ன அர்த்தம்? நம்ம ஏற்கனவே சொல்லிருக்கேன், ஒருத்தரோட டெசிஷன் மேக்கிங் அதை அஃபெக்ட் பண்ணாது மெட்டீரியல். when it affects decision making of an user na it becomes a material. So அப்ப எனக்கு அது இப்போ ஒரு அப்ப சார் ஒரு 10 லட்சம் ரூபாய்னா ஒரு மெட்டீரியல் சார். 10 லட்சம் ரூபாய் சூர்யாக்கு மெட்டீரியல். ஏன்னா என்னோட சரௌண்டிங்க்கு என்னோட லெவல் ஆஃப் ஒரு ஆர்கனைசேஷனுக்கு 10 லட்சம் பெரிய விஷயம். முகேஷ் அம்பானிக்கு 10 லட்சங்கிறது ஒரு 1000 ரூபாய் மாதிரி. அவனுக்கு 10 லட்சம் மிஸ் பண்ணணும். அப்ப மெட்டீரியாலிட்டி சேஞ்சஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். ஒரு பர்சனுக்கு என்ன மெட்டீரியாலிட்டி சேஞ்ச் ஆகும், ஒரே மாதிரி இருக்காது. அப்ப மெட்டீரியாலிட்டிங்கிறது எதை பேஸ் பண்ணி தான் முடிவு பண்ணும்? டெசிஷன் மேக்கிங் ஆஃப் த யூசர். அப்ப உன்னோட டெசிஷன் அதை அஃபெக்ட் பண்ணுச்சுன்னா அது மெட்டீரியல், அப்படி இல்லைன்னா அது இம்மெட்டீரியல். Materiality principle permits other concepts to be ignored if the effect is not considered material. அப்ப அது மெட்டீரியல் கிடையாதுன்னா விட்டு போயிட்டே இருக்கும். Materiality principle is an exception to the full disclosure principle. அப்ப full disclosure principle க்கு exception என்னது? materiality. According to the materiality principle, all the items which have significant economic effect on the business should be disclosed. அப்ப எதெல்லாம் business affect பண்றதோ அதெல்லாம் disclose பண்ணணும். எதுல? financial statementsல. Any insignificant item which will only increase the work of the accountant but will not be relevant to the users should not be disclosed. அப்ப யூசருக்கு எதுக்கு சம்பந்தமே இல்ல, அது finance statementல காமிக்கிறதுனாலையும் காமிக்காதனாலையும் யூசருக்கு எந்த ஒரு இம்பாக்டும் இல்லை அப்படின்னா அது காமிக்க தெரியும். The term materiality is the subjective form. It is on the judgment, common sense and discretion of the accountant that which item is material and which item is not material. அப்ப எது மெட்டீரியல் எது மெட்டீரியல்னு யாரை பொறுத்து தான்? அந்த கம்பெனியோட அக்கௌண்ட் பொறுத்து தான் முடிவு பண்ண முடியும் இல்லையா? அப்ப ஒவ்வொரு அக்கௌண்ட்டும் ஒரு விஷயம் அவன் மெட்டீரியல் இருக்குன்னு விஷயம் மெட்டீரியல் இல்லாம இருக்கலாம். அப்ப மெட்டீரியாலிட்டிங்கிறது சேஞ்சஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். மெட்டீரியாலிட்டி சேஞ்சஸ் ஃப்ரம் பர்சன் டு. ஒரு நீ 10 அக்கௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட் ஒரு மாதிரி சொல்லுவேன், இன்னொரு அக்கௌண்ட் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. அப்ப மெட்டீரியாலிட்டிங்கிறது நீ கடைசியா முடிவு டெசிஷன் அஃபெக்ட் பண்ணது மெட்டீரியல், அப்படி இல்லைன்னா அது இம்மெட்டீரியல். சோ லிசன், மெட்டீரியாலிட்டி டிபெண்ட்ஸ் நாட் ஓன்லி அப்பான் தி அமௌண்ட் ஆஃப் லிசன். அமௌண்ட் பேஸ் பண்ணி நீ மெட்டீரியாலிட்டி முடிவு பண்ணக்கூடாது. முகேஷ் அம்பானிக்கு 10 லட்சம் 1 கோடியே 1000 ரூபாய் மாதிரி தான். ஆனா சூர்யாவுக்கு 1 கோடியே லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அது. அப்ப பர்சன் டு பர்சன் அது மாறிட்டு. அப்ப அமௌண்ட் வச்சு அதை முடிவு பண்ணக்கூடாது. மெட்டீரியாலிட்டி டிஃபர்ஸ் பேஸ்ட் அப்பான் பர்சன் டு பர்சன். சோ த லிசன், but also size amount நீ பார்த்து முடிவு பண்ணது also the size of the business. So amount of that not only depends upon the amount பேஸ் பண்ணி மட்டும் முடிவு பண்ணாத. size of the business, nature and level of person making decision making affect பண்ற மாதிரி இருக்கு. moreover items is material to one person may not be material to another person. ஒருத்தருக்கு அது மெட்டீரியலா இருக்கும், இன்னொருத்தருக்கு அது இம்மெட்டீரியலா இருக்கும். so materiality differ from person to person. நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் அக்கவுண்டிங் அசம்ப்ஷன் ஏற்கனவே பார்த்திருக்கோம். நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் சாப்டர் படிக்கும்போது சொல்லி கொடுத்துருக்கேன். சோ இதெல்லாம் கோயிங் கன்சர்ன், கன்சிஸ்டன்சி, அக்ரூவல் இதெல்லாம் ஃபாலோ பண்ணோம்னா தெளிவா டிஸ்க்ளோசர் தேவையில்லை. ஃபாலோ பண்ணலன்னா நீ டிஸ்க்ளோஸ் பண்ணும். சோ அப்ப என்ன அர்த்தம்? நீ ஒரு ஃபினான்ஸ் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்றேன்னா என்ன அசம்ஷன்னா, யூ ஆர் ஃபாலோயிங் கோயிங் கன்சர்ன், யூ ஆர் ஃபாலோயிங் கன்சிஸ்டன்சி, யூ ஆர் ஃபாலோயிங் அக்ரூவல். இந்த மூணையும் ஃபாலோ பண்ணி தான் நீ ப்ரிப்பேர் பண்ண அர்த்தம். அப்ப நீ அதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா யூ ஹேவ் டு ஸ்பெசிஃபிக்லி டிஸ்க்ளோஸ் தட் ஐ எம் நாட் ஃபாலோட் கோயிங் கன்சர்ன், ஐ எம் நாட் ஃபாலோட் கன்சிஸ்டன்சி, ஐ எம் நாட் ஃபாலோட் அக்ரூவல் அப்படிங்கிறது நீ சொல்லணும். So listen, there are 3 fundamental accounting assumptions: going concern, consistency, accrual. If nothing has been written about the fundamental accounting assumptions in the finance statements, then it is assumed that
ஃபண்டமெண்டல் அக்கௌண்டிங் அசம்ஷன்ஸ் ஆர் ஃபாலோட் இன் தியர் ப்ரிப்பரேஷன். அப்ப அதை ஃபாலோ பண்ணி தான் ஃபினான்ஸ் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன்னு அர்த்தம். However, any of the fundamental accounting assumptions are not followed. This fact not following the fundamental accounting assumptions should be specifically disclosed. அப்ப நான் எதுவுமே சொல்லினேன்னு அர்த்தம், நான் ஜஸ்ட் பேலன்ஸ் ஷீட் பெயின் எல்லாம் போட்டு சப்மிட் பண்ணிட்டேன், அவ்வளவுதான், எதுவுமே சொல்லல. அப்ப என்ன அர்த்தம்? ஐ ஃபாலோட் கோயிங் கன்சிஸ்டன்சி, ஐ ஃபாலோட் கன்சிஸ்டன்சி, ஐ ஃபாலோட் அக்யூரல். சார் நான் கோயிங் கன்சர்ன் ஃபாலோ பண்ணல அப்படின்னு அர்த்தம், கம்பெனி க்ளோஸ் பண்ண போறேன்னு அர்த்தம். கோயிங் கன்சர்ன் ஃபாலோ பண்ணி அர்த்தம் கம்பெனியை நான் க்ளோஸ் பண்ண போறேன்னு அர்த்தம். அப்ப நான் சொல்லணும், சார் ஐ நாட் ஃபாலோட் கோயிங் கன்சர்ன். சார் நான் கன்சிஸ்டன்சி ஃபாலோ பண்ணல சார், நான் மாத்திட்டே இருக்கேன் சார், அப்ப ஐ நாட் ஃபாலோட் கன்சிஸ்டன்சி கான்செப்ட். சார் நான் அக்ரூயல் ஃபாலோ பண்ணல சார், அப்ப ஐ ஃபாலோட் ஒன்லி கேஷ் பேஸ் ஆஃப் பண்ணி, நாட் அக்ரூயல் பேஸ் ஆஃப் பண்ணி. அப்ப இதெல்லாம் தெளிவா மென்ஷன் பண்ணணும். நீ ஃபாலோ பண்ணலனா, ஃபாலோ பண்ணிட்டு இருக்க சார், எல்லாம் ப்ராப்பரா பண்றேன், அப்ப எதுவுமே மென்ஷனே பண்ண தேவையில்லையா, நான் என்ன அசம்ஷன் எதுவும் சொல்லிடுறேன், நீ ஃபாலோ பண்ணிருக்கேன்னு அசம்ஷன். தென் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். பேலன்ஸ் ஷீட், P&L, தென் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், நோட்ஸ் அண்ட் ஷெட்யூல்ஸ் இதெல்லாம் ஏற்கனவே பல தடவை படிச்சிருக்கோம். இந்த குவாலிட்டேட்டிவ் கேரக்டர்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக கொடுத்துருக்கு. ஸோ அண்டர்ஸ்டாண்டபிலிட்டி பார்த்தா புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கணும், ரெலவன்ஸ் நம்ம டெசிஷன் மேக்கிங் யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்கணும், ரிலேபிலிட்டி அந்த நம்பர் தான் இந்த மாதிரி இருக்கணும், கம்பேரபிலிட்டி போன பீரியட் இந்த பீரியட் கம்பேர் பண்ற மாதிரி இருக்கணும், மெட்டீரியல் டெசிஷன் மேக்கிங் அஃபெக்ட் பண்ற மாதிரி இருந்தா அது மெட்டீரியல், ஃபெய்த்ஃபுல், நீ கொடுக்குற இன்ஃபர்மேஷன் ட்ரூ அண்ட் ஃபேர் வியூவா இருக்கணும், சப்ஸ்டன்ஸ் ஓவர் ஃபார்ம்னா ரியாலிட்டி பிஹைண்ட் த டிரான்சாக்ஷன். லிசன், இது ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன், சப்ஸ்டன்ஸ் ஓவர் ஃபார்ம் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன் நான். சப்ஸ்டன்ஸ் ஓவர் ஃபார்ம், இப்ப யூ ஹேவ் அ லேண்ட், அந்த லேண்ட் நீ என்ன பண்ணிட்ட, சேல்ஸ் பண்ணிட்டேன், அந்த லேண்ட் என்ன பண்ணிட்டா, சேல்ஸ் பண்ணிட்டேன். ஆனா டாக்குமெண்ட் என்ன பண்ணல, டாக்குமெண்ட் என்ன இன்னொருத்தர் பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணல, டாக்குமெண்ட் என்ன பண்ணல இன்னொருத்தர் பேர்ல இந்த மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணல. யார் பேர்ல தான் இருக்கு, உன் பேர்ல தான் இருக்கு, டாக்குமெண்ட் யார் பேர்ல தான் இருக்கு, உன் பேர்ல தான் இருக்கு. ஆனா லேண்ட் என்ன ஆயிடுச்சு, சேல் ஆயிடுச்சு, பொசஷன் யாருக்கு போயிருச்சு, யாரு பர்ச்சேஸ் பண்ணாலும் அவனுக்கு பொசஷன். ஆனா கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்ல லேண்ட் காமிக்கலாமா வேண்டாமா, லேண்ட்னு போட்டு 5 crores காமிக்கலாமா வேண்டாமா? சோ இதுதான் சப்ஸ்டன்ஸ் ஓவர் ஃபார்ம். ஃபார்ம்னா என்னன்னா, லிசன் ஹியர், ஃபார்ம்னா லீகல் ஃபார்ம். ஃபார்ம் என்னது, லீகல் ஃபார்ம். சப்ஸ்டன்ஸ்னா என்னது, சப்ஸ்டன்ஸ்னா ரியாலிட்டி. சப்ஸ்டன்ஸ் என்னது, ரியாலிட்டி ஓவர் லீகல் ஃபார்ம், ரியாலிட்டி ஓவர் லீகல் ஃபார்ம். அப்ப லீகல் ஃபார்மை பார்க்காது, லீகல் ஃபார்ம். சார் டாக்குமெண்ட் அவர் பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணான்னு பார்க்காது. இப்ப லேண்ட் நீ சேல் பண்ணியா இல்லையா, பண்ணியாச்சு சார், பணம் வாங்கியாச்சா, வாங்கியாச்சு, பேர் மட்டும் தான் உன் பேர்ல இருக்கு, டாக்குமெண்ட் மட்டும் தான் உன் பேர்ல இருக்கு. ஆனா லேண்ட் ஓனர்ஷிப் எங்க போயிடுச்சு, ஓனர்ஷிப் பாஸ் ஆயிடுச்சா, பாஸ் ஆயிடுச்சு. அப்ப சப்ஸ்டன்ஸ் ஓவர் ஃபார்ம்னா ரியாலிட்டி ஓவர் லீகல் ஃபார்ம், லீகலா உன் பேர்ல இருக்கு, அவ்வளவுதான். ஆனா ஏற்கனவே 5 crores பணம் வாங்கியாச்சு, லேண்ட் அவனுக்கு கொடுத்தாச்சு, அவன் தான் இப்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். சோ அப்ப பேலன்ஸ் ஷீட்ல அந்த லேண்ட் காமிக்க கூடாது, பேலன்ஸ் ஷீட்ல, ஏன்னா ஆல்ரெடி இந்த லேண்ட் சோல்டு, சோ சுட் நாட் shown in the balance sheet. This is called substance over form. ஃபார்ம்னா லீகல் ஃபார்ம். டாக்குமெண்ட் உன் பேர்ல இருக்கு, ஆனா லேண்டோட ஓனர்ஷிப் என்ன ஆயிடுச்சு, ஆல்ரெடி டிரான்ஸ்ஃபர், ஏன் பணம் வாங்கியாச்சு. சோ பொசஷன் நம்ம கைக்கு போயிடுச்சு. தட் இஸ் கால்டு சப்ஸ்டன்ஸ் ஓவர் ஃபார்ம்னு சொல்றோம். அதுக்கு பேர் என்னது, சப்ஸ்டன்ஸ் ஓவர் ஃபார்ம். இதுதான் வந்து நம்ம ரியாலிட்டியா நம்ம பாக்குறோம். நெக்ஸ்ட் நியூட்ராலிட்டி. நியூட்ராலிட்டின்னு என்னன்னா, எந்த ஒரு பிழையுமே ஒரு எரருமோ இல்லாம ஒரு ஃபினான்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். தென் ப்ரூடன்ஸ் ஏற்கனவே பார்த்தாச்சு, கன்சர்வேட்டிசம், ரியலைசேஷன், ப்ரூடன்ஸ், அக்கௌண்ட் ஃபார் ஆல் ப்ராபபிள் லாஸஸ், டு நாட் அக்கௌண்ட் ஃபார் எனி ப்ராபபிள் கெயின் பார்த்தாச்சு. ஃபுல் ஃபேர் அண்ட் அடிக்வேட் டிஸ்க்ளோசர். மெட்டீரியலிட்டி கான்செப்ட் ஜஸ்ட் ஆப்போசிட். மெட்டீரியலிட்டி கான்செப்ட் சொல்லுது டெசிஷன் மேக்கிங் அஃபெக்ட் பண்ணா மட்டும் டிஸ்க்ளோஸ் பண்ணு சொல்லுது. ஆனா இது என்ன சொல்லுது, எல்லாமே கிளியரா டிஸ்க்ளோஸ் பண்ணு சொல்லுது. அது ஃபுல் ஃபேர் அண்ட் அடிக்வேட் டிஸ்க்ளோசர், எல்லாமே கிளியரா வந்து என்ன பண்ணும், டிஸ்க்ளோஸ் பண்ணு சொல்லுது. ஆனா மெட்டீரியலிட்டி கான்செப்ட் உன் டெசிஷன் மேக்கிங் அஃபெக்ட் பண்ணா மட்டும் அது மெட்டீரியல், அப்படின்னா இம்மெட்டீரியல். அப்ப அவனுக்கு டெசிஷன் மேக்கிங் அஃபெக்ட் பண்ணாத ஒரு விஷயத்தை நீ காட்டவே வேண்டாம்னு சொல்லி எது சொல்லுது, மெட்டீரியலிட்டி கான்செப்ட். ஆனா இந்த கான்செப்ட் என்ன சொல்லுனா, ஃபுல் ஃபேர் அண்ட் அடிக்வேட் டிஸ்க்ளோசர், வேணுங்கிற அளவுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துருன்னு சொல்லுது. கம்ப்ளீட்னஸ், நீ கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எப்படி இருக்கணும், கம்ப்ளீட்டா இருக்கணும். பாதி சொல்லி பாதி. ராம் கேம் அண்ட் பர்ச்சேஸ்டு, என்ன பர்ச்சேஸ் பண்ணா தெரியாது, 5 லட்ச ரூபா கொடுத்தான், என்ன பர்ச்சேஸ் பண்ணா தெரியாது. சோ அப்ப இன்ஃபர்மேஷன் எப்படி இருக்கணும், கம்ப்ளீட். அப்பதான் வந்து நம்ம அக்கௌண்டிங்ல ப்ராப்பரா ரெக்கார்ட் பண்ண முடியும். சோ இதெல்லாம் உங்க அண்டர்ஸ்டாண்டிங்காக தான். சோ இது என்னது, வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஃபாலோயிங், இது பேரை வச்சு நீ எழுதிடலாம், பேரை வச்சு ரன் பண்ணி ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிக்கலாம். Important qualitative characteristics of financial statements. So with this unit also comes to an end. With this unit also comes to an end. நீ ஒரு